தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனி என்பற்கடியனீனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடிந்தமைச் சுடரே, திரை பெறாமன்னும் அமுதத்தன் கடலே, திருப்பெருந்துரை உரை சிவனே, உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய இருபாய் இருபது என்கிற ஞான நூலினை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து அந்த பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளிலும் அடிநாயனை சென்னையில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக இஞ்ஞான நூலை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகிறோம். நாம் கடந்த வகுப்பில் 8வது பாடலுடைய பொருளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதில் 13 வரிகள் கடந்த வகுப்பில் சிந்திக்க பெற்றிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 14வது வரியிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும். அந்த 13 வரிகள் ஏற்கனவே நாம் விரிவாக பார்த்துட்டோம். ஆனால் இந்த பாட்டினுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், ஆன்மா தன்னை தரிசித்தல் எவ்வாறு என்பது தான் இந்த பாட்டில் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி. அதை தான் முதல் 13 பாடல் முழுக்க எடுத்துக்கொண்டால் திரண்ட கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், தன்னை அறிதல் எவ்வாறு, ஆன்மா தன்னை தரிசித்தல் எவ்வாறு என்பதை பற்றி தான் இந்த பாடல் ஆராய்ச்சி செய்கிறது. நம்ம அந்த 13 வரிகளை ஏற்கனவே விரிந்த பொருள் பார்த்துட்டோம். அப்படியே படித்து கொண்டு வந்து நாம் இன்றைய சிந்தனைக்கு செல்லலாம். தெரிந்தது என் கொண்டு எனை, நான் என்னை எவ்வாறு அறிந்தேன், என்னை நான் எவ்வாறு தரிசித்தேன். உருத்திர பசுபதி செடியனேனையும் அடிமை செய்ய படிவம் கொண்டு வடிவு காட்டில்லா பெண்ணை ஆளும் வெண்ணை மெய்ய அவத்தையில் செறிந்தனன் ஆயின் அவத்தை தெரிந்து ஆங்கு இரித்தலும் இளனி திருத்தும் காலம் முதலிய கருவியாயின் மாலும் பிரமனும் வந்து எனை அடையார் ஓதும் காலை ஒன்றை ஒன்று உணரா சேதனம் அன்று அவை பேதைச் செயல் இச்சேதன ஆனால் செயல் கொள வேண்டும் நற்போதம் இவற்றை புணர்வது அறியே கருவி திரளினும் காண்பது ஓரொன்றா. இதுவரை நாம் விரிந்த பார்த்துட்டோம். இனி காண வேண்டியது ஒருவது அறியே உணர்விலன் ஆதலின் நிற்கொடு கண்டனன் ஆயினின் எற்கு கருவி ஆயினை பெருமையும் இலவே யானே பிரமம் கோணே வேண்டா இன்னும் கெண்மோ மன்ன நின்னின் முன்னம் என்றனன் உணர்விலன் ஆதலின் என்னை காண்பினும் காண்பு அல காணாது உன்னை காண்பினும் காண்பு அல உன்னோடு ஒருங்கு காண்பினும் காண்பு அல அருந்துணை கண்டது ஏது எனது கண்ணே அண்டவானா அருட்பெரும் கடலே என்பது இந்த பாடல். அதில் நம்ம 13 வரிகள்
கடந்த வகுப்பில் விரிவாக பார்த்துட்டோம். எனவே இன்றைய சிந்தனையை 14வது வரிகளிலிருந்து நாம் காண இருக்கின்றோம். நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை வையாபுரி ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய 20 உரைநூல் வைத்து கொண்டு தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் 141வது பக்கத்தில் 3 வரிகள் வரைக்கும் போன வகுப்பில் சிந்திச்சிட்டோம். எனவே அந்த 3வது வரிகளுக்கு பிறகு வருகின்ற தொடரிலிருந்து நாம் பார்க்கணும். பத்தி வகையில் 2வது பத்தியை நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவது அறியேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சி எங்கே இருக்கிறது? கருவி திரளினும் காண்பது ஓரொன்றாம் ஒருவது அறியேன் உணர்விலன் ஆதலின். இந்த கருவிகள் தம்மைத்தாம் அறிவதில்லை. அது மட்டுமல்ல, ஒன்றை அறிகின்ற காலத்து ஒன்று தான் அறியப்படுகிறது அன்றி ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிகின்ற ஆற்றல் இதுக்கு இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். எனவே கண்ணு செயல்படும் போது செவி செயல்படுவதில்லை. இதெல்லாம் விரிவாக போன வகுப்பிலே பார்த்துட்டோம். அதனால் ஓவுவது அறியேன். இந்த கருவி கூட்டத்தோடு கூடி நின்று நான் என்னை அறிய முடியுமா அப்படின்னு கேட்டால், கருவிகளோடு கூடி நான் என்னை அறிய இயலாது. அதான் சொல்றார், ஒருவுவது அறியேன். கூடி நின்ற அக்கருவிகளை விட்டு மிக விரைவில் ஆன்மா நீங்குவதையும் அறியேன். எனவே ஒருவுதல் என்பதற்கு நீங்குதல் என்பது போல், கருவியோடு கூடுதல், கருவிகளை விட்டு நீங்குதல், இது நாள்தோறும் நமக்கு நடந்து கொண்டே இருக்குது. இதைத்தான் நம்ம அவத்தை அப்படின்னு பார்க்கிறோம். எனவே கருவியோடு கூடும்போது அது சகல நிலையும், கருவிகளை விட்டு நீங்குகிற பொழுது கேவலம் என்கிற நிலையும் ஏற்படுகிறது என்பதை அவத்தை பற்றிய கருத்தை 7வது பாட்டில் படிக்கும்போதே விரிவாக படிச்சிருக்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே உணர்விலன் ஆதலின் அங்கனம் அறியாமைக்கு காரணம் யாது எனின் கருவி நீங்கும் காலத்து அடியேன் உணர்வு இல்லாதவனாக ஆகிறேன் என்பதே. எனவே கருவிகளோடு கூடி அறிகின்ற பொழுது என்னை அறிய முடிவதில்லை. கருவி விட்டு நீங்குகிற காலத்து அறியாமை என்கிற ஒன்றே எனக்கு நிகழ்கிறது. எனவே இந்த தொடரை வைத்துக்கொண்டு சொல்கிறார், இதனை உணர்விலன் ஆதலின் என காரண வாக்கியத்தை முன்னரும் ஒருவது அறியேன் என காரிய வாக்கியத்தை பின்னரும் வைத்து உரைத்து கொள்ளுதல் வேண்டும். எனவே உணர்விலன் ஒருவது அறியேன் உணர்விலன் ஆதலின் என்ற இந்த தொடர உணர்விலன் ஆதலின் ஒருவது அறியேன் என்று முன்பின்னாக வைத்து கொள்ள வேண்டும் என்று பொருள் செய்திருக்கிறார். அடுசுரர். எனவே செய்யுள்ள வரும் பொழுது முன்பின் அவ்வாறு அமைவது செய்யுள் இலக்கண அமைப்பில் உண்டு என்பதனால் சொல்றார். செய்யுள் ஆதலின் காரண வாக்கியத்தை பின்னர் நின்றது. இது பின்னர் வரும் நிற்கொடு கண்டனை ஆயின் என்பதனுடன் இயைந்து நிற்கக்கூடியது. அந்த இயவு அங்கேயும் உண்டுங்கிறார். கருவிகளின் நிலை இங்கனம் இருக்க அடியேன் அக்கருவிகளை கொண்டு என்னை அறிந்தேன் என்பதோ அல்லது தாங்கள் அக்கருவிகளை கொண்டே அடியேனுடைய இயல்பை எனக்கு அறிவித்தீர்கள் என்பதோ பொருந்துவதாக தெரியவில்லை என்கிறார் மாணாக்கர். எனவே இப்போ நான் யார் என்ற உண்மையை நான் எப்படி அறிகிறேன் அப்படின்னு கேட்டால், கருவியை கொண்டு நான் அறிகிறேனா அப்படின்னு ஆராய்கின்ற பொழுது கருவிகள் தம்மைத்தாமே அறிவதில்லை. தம்மைத்தாம் அறியாத கருவிகள் என்னை எப்படி காட்டும்? கண்ணுக்கு தான் கண் என்பது தெரியாது. அப்போ கண் தன்னையே கண்ணென்று காணாத பொழுது தன்னை செலுத்துகிற உயிரை அந்த கண் அறிவதில்லை. அப்படிப்பட்ட கூட்டத்தோடு கூடி நான் உலகத்தை அறிகிறேனே அன்றி என்னை அறிவதற்கு இந்த கருவி கூட்டங்கள் பயன் தராது. சரி, கருவிகள் என்னை காட்டாது. சரி, இறைவன் கருவியோடு கூடி என்னை காட்டுவானா அப்படின்னு கேட்டால் அதுவும் சரியானது அல்ல. அதான் சொல்ல. எனவே தாங்கள் அக்கருவிகளை கொண்டே அடியேனுடைய இயல்பை எனக்கு அறிவித்தீர்கள் என்பதோ பொருந்துவதாக தெரியவில்லை. எனவே இப்போ என்ன சொல்ல வரார் அப்படின்னு பாருங்க. இதுவரை ஆன்மா தன்னை அவத்தையில் வைத்து ஆராய்ந்து அறியுமா என்பது பற்றிய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. 5 அவத்தைப்படுகிறது. அவத்தைப்பட்டு அந்த அவத்தையில் இருந்து தன்னை அறியுமா என்பது ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. எனவே மாயேயமாகிய கருவிகள் சடம் ஆதலின் விடயங்களை அறிவதற்கு மட்டுமே பயன்படும். இந்த இடத்துல நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கின்ற புறக்கருவியாகட்டும் அல்லது அகக்கருவியாகட்டும், இந்த கருவிகள் நம்மையும் காட்டாது, நமக்குள் இருக்கிற இறைவனையும் காட்டாது. எனவே கருவிகள் சடம். எனவே சடத்தை தான் காட்டுமே ஒழிய
சித்துப்பொருளை இந்த கருவிகள் காட்டுவதில்லை. அதான் சொல்றார். எனவே இதுவரை நாம் பார்த்தவர்கள் இதான் கருத்து. எனவே சடை மாயேயமாகிய கருவிகள் சடம் ஆதலின் விடயங்களை அறிவதற்கு மட்டுமே பயன்படும். ஆன்மாவாகிய தன்னை அறிவதற்கோ சிவத்தை அறிவதற்கோ பயன்பட மாட்டா என்பதே முடிவு என்க. எனவே இப்போ இந்த இதுவரை கருவி திரளிலும் காண்பது ஓரொன்றாம் ஒரு உணர்விலன் ஆதலின் ஒருவது அறியேன் என்று இந்த 2 வரிகளை பொருத்தி பொருள் செய்கின்ற பொழுது கருவிகளை கொண்டு நாம் நம்மை அறிய இயலாது, கருவிகளை கொண்டு சிவத்தையும் அறிய இயலாது, கருவியை கொண்டு உலகப் பொருளை தான் அறிய முடியும் என்பது கருத்து. இனி ஆன்மா பதிப்பொருளின் உதவியினால் தன்னை அறியுமா என்னும் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ 13, 14 வரிகள் வரை எப்படி தன்னை அறிவது என்பதற்கு கருவிகள் கூட்டத்தோடு அறிய முடியுமான்னு ஆராய்ச்சி சொல்லப்பட்டது. இனி வருவது சரி, அப்போ கருவியை கொண்டு நம்ம அறிய முடியாது என்று சொன்னால் பதியை கொண்டே நாம் நம்ம அறிந்து கொள்ளலாமா என்பது ஆராய்ச்சி சொல்றார். உணர்விலன் ஆதலின் முன்ன சொன்ன அந்த உணர்விலன் என்கிற அந்த தொடர் கருவி கூட்டத்தோடும் பொருந்துகிறது. ஒருவது அறியேன் என்பதோடும் பொருந்தும். இப்போ வரக்கூடிய பின் வருகிற தொடரோடும் அது பொருந்தும். எனவே உணர்விலன் ஆதலின் அதுக்கு என்ன பொருள்? அடியேன் தானே அறியும் சுதந்திர அறிவும் முற்றறிவும் இல்லாதவன் ஆகையினாலே. எனவே இப்போ இந்த உணர்விலன் ஆதலின் அப்போ நான் என்னை நான் அறியக்கூடியவனாக இல்லை. எனவே அடியேன் தானே அறிகின்ற அறிவு பெற்றவன் அல்ல, அது மட்டுமல்ல முற்றறிவும் உடையவன் அல்ல. அப்போ இந்த ஆன்மாவின் அறிவு எத்தகையது? அதை ரொம்ப நீங்கள் ஆழமாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய என்ன அப்படின்னு கேட்டால், ஆன்மாவினுடைய அறிவு எப்படிப்பட்டது சொல்றார். ஆன்மா அறிவித்தால் அறிவது, அறிவித்தாத்தான் அறியும். அடுத்தது வியஞ்சகத்தால் அறிவது, அதாவது காட்டுகிற பொருள் இல்லாமல் காணாது. நம்ம முன்னே பார்த்தோம், கண் என்கின்ற அந்த கருவி சூரியனுடைய காட்டும் உபகாரத்தால் தான் காணுகிறது என்று தானே காண்பது அல்ல. அதனால் வியஞ்சகம் என்பது காட்டு பொருள். எனவே வியஞ்சகத்தால் அறிவது, அதாவது செறிந்து நின்று அறிவது, அதாவது அறிவித்தாத்தான் அறியும், காட்டுகிற பொருளோடு உதவியால் தான் காணும். எனவே செறிந்து நின்று அறிவது. சுட்டறிவு உடையது, இது சுட்டி அறிய இது அது என்று சுட்டி அறியக்கூடிய அறிவு. ஆன்மாவின் அறிவு ஏகதேச அறிவு, இறைவன் அறிவை நோக்க நம்முடைய அறிவு ஒருவாறு அறிகின்ற அறிவே அன்றி முழுமையான அறிவு அல்ல. எனவே ஆன்மா அறிவில்லாத பொருள் அன்று. இதுக்கு அறிவு உண்டு, அந்த அறிவு அறிவித்தால் தான் அறியும். வெஞ்சகத்தால் அறிவது, செறிந்து நின்று அறிவது, சுட்டறிவு உடையது, இதெல்லாம் ஆன்மாவுக்குரிய ஏகதேச அறிவு என்று சொல்லப்பெறுவது. இந்த ஆன்மா அறிவே இல்லாத பொருளா அப்படின்லாம் இல்லை, அறிவுடையது தான். அறிவு இல்லாத பொருள் ஜடம் எனப்படும், அது அறிவித்தாலும் அறியாது. இதை மனதில் வைத்து கொண்டு இப்போ நாம் பதியின் துணையால் நம்மை அறிந்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஆராய்ச்சி மேற்கொள்கிறார். உணர்விலன் ஆதலின் என்பது முன்னர் சென்ற ஒருவது அறியேன் என்பதுடனும் பின்னர் வருகின்ற நிற்கொடு கண்டன ஆயின் அப்படிங்கிற அதனோடும் பொருந்துகிறது. நிற்கொடு கண்டனன் ஆயின் அப்படிங்கிற அதனோடும் பொருந்துகிறது. எனவே ஒரு சொல் முன் இருக்கிற தொடரோடும் பின் வருகிற தொடரோடும் இயந்து நிற்கிறது. எனவே அந்த வகையில் உணர்விலன் ஆதலின் என்பது முன் தொடருக்கும் பின் தொடருக்கும் பொருந்தி நிற்கிறது. நிற்கொடு கண்டனன் ஆயின், அதாவது தங்களை துணையாக கொண்டு அடியேன் என் இயல்பை கண்டேன் என்று சொல்வீர்களானால், இப்போ முதல்ல என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம், இந்த கருவியை கொண்டு நான் என்னை தரிசிக்க முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம். கருவி சடம், அது நம்மை காட்டாது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். சரி, இப்போ பதி உன்னை கொண்டு நான் என்னை அறியலாமா அப்படின்னு கேட்டால், அப்படி அறியலாம் என்று சொல்வீர்களானால், இப்போ மாணாக்கன் அப்படி சொன்னால் நிற்கொடு நின்னை கொண்டு, இந்த நிற்கொடு என்பதுக்கு நின்னை கொண்டு, கொண்டு என்பது 3ஆம் வேற்றுமை கருவி பொருள் உணர்த்தி வந்த சொல் உருவு என்பது இலக்கண குறிப்புங்க. ஆன்மா தனக்கென அறிவிலாதது, சிவத்தை கொண்டே ஆன்மா அறியும், சிவம் ஆன்மாவுக்காக அறியும் என்பனவற்றை சிவப்பிரகாச பாடல் 64வது பாடல்ல உமாபதி சிவனார் கொடுக்கிறார். தனக்கென அறிவிலாதான் தான் இவை அறிந்து சாரான், தனக்கென அறிவிலாத வாயில்தான் அறியா சார, தனக்கென அறிவிலாதான்
தத்துவ வண்ண ரூபன் தனக்கென அறிவனால் இச்சகலமும் அறியும் தானே என்பது 64வது பாட்டு. அப்போ எற்கு கருவி ஆயினை, இப்போ நான் பதியை கொண்டு அந்த உபகாரத்தை கொண்டு நான் காண்கிறேன் என்று வைத்து கொண்டா, இப்போ சொல்ல எற்கு கருவி ஆயினை, தாங்கள் அடியேன் அறிவதற்கு தத்துவங்களை போன்றதொரு கருவியாக இருக்கின்றீர்கள் என்று ஆகும். அப்போ நான் அப்போ கருவியை கொண்டு அறிய மாட்டேன் என்ற பிறகு தங்களை கொண்டு அறிகிறேன்னு சொன்னால், அப்போ நான் எஜமானனாகவும் தாங்கள் எனக்கு கருவியாகவும் இருக்கிறீர்கள் என்ற குற்றம் வந்து அதான் சொல்றார். கருவியாக இருக்கிறீர்கள் என்றால் இதனால் அகர்த்தா எனப்படும் அடியேனை கர்த்தா என்று ஆகும். கர்த்தா எனப்படும் தாங்கள் கருவியாக ஆகின்றி, இது மாணாக்கனுடைய வினாவாக இருக்கிறது. இது ஒரு சின்ன குறிப்பு தருகிறார், நம்முடைய அடிக்குறிப்பில் தரார். நின்மல அவத்தையில் நின்மல சொப்பனம் எய்திய ஆன்மாவுக்கும் நின்மல சுழுத்தியில் இத்தகையதொரு நினைவு தோன்றும். ஆனால் திருவருள் அதனை அடக்கும். அப்பொழுது ஆன்மா தன்முனைப்பு நீங்கி திருவருளில் அழுந்தி ஆன்ம சுத்தி என்னும் நிலையினை பெற்று நின்மல துரிய அவத்தையில் நிற்கும். அதாவது ஒரு இந்த தத்துவ கூட்டத்திலிருந்து தான் வேறு என்று அறிந்து, பிறகு ஆன்மாவின் இயல்புகளை அறிந்து, அதுக்கப்புறம் தன்முனைப்பு நீங்கினா சிவம் தரிசனம் ஆகிறது. அப்போ அந்த சிவ தரிசனம் ஆகின்ற நிலையில் ஒருவாறு இந்த ஆன்மாவுக்கு நின்மல சுழுத்தி என்கிற ஒரு நிலையில் நானே பிரம்மம் என்கிற ஒரு முனைப்பு வரும். அந்த நினைப்பை திருவருள் அடக்கி நம்மை அதுக்கடுத்த நிலைக்கு துரியாதீத நிலைக்கு செலுத்தும் என்பது தான் இங்கே உரையில் தந்திருக்கிற குறிப்புங்க. அதான் சொல்லார். எனவே தாங்கள் உன்னை கொண்டு நான் என்னை அறிகிறேன் என்று சொன்னார், நீங்கள் கருவியாகிறீர்கள், நான் கர்த்தா ஆகிறேனே என்பது கேள்வி. இது பெருமையும் இலவே. அப்படி சொன்னால் அங்கனம் இருக்கும் நிலை தங்களுக்கு பெருமை தருவதாக இல்லையே அப்படின்னு சொல்லார். யானே பிரமம் அடியேனே பிரம்மப்பொருள் எனப்படுவேன் சொல்லார். எனப்படுவேனோ ஆக இந்த நிலை வருமானால் பிரம்மப்பொருள் எனப்படுவேனோ என்ற வகையில் படுவான் ஆவேனோ என்று கேட்கிறார். பிரம்மவாதிகள் உடம்பில் அகப்பட்டு விடயங்களை இன்பத்துன்ப அனுபவங்களை பெறும் ஆன்மா, பிரம்மவாதிகள் உடம்பில் அகப்பட்டு விடயங்களால் இன்பத்துன்ப அனுபவம் பெறும் ஆன்மா ஒரு நிலையில் விவேக ஞானத்தால் தன்னைத்தானே பிரம்மம் என காணும் என்ப. இது ஆன்ம தரிசனம் ஆகுமே அன்றி சிவ தரிசனம் ஆகாது. இது வேதாந்த நிலையில் நிற்கக்கூடியவர்கள், அது பிரம்மவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் பிரம்மம் என்று கருதக்கூடியவர்கள் ஒரு நிலையில் விவேக ஞானத்தினால் அந்த தன்னைத்தானே பிரம்மம் என்று அறிவார்கள். அது அவங்க நினைக்கிறாங்க நான் பிரம்மத்தையே தரிசித்து விட்டேன் என்று. ஆசிரியர் சொல்லுகிறார், அது பிரம்ம தரிசனம் அல்ல, தன்னை தரிசித்த. ஏன் இந்த தத்துவ கூட்டமாகிய சடம் நான் அல்ல என்று அறிந்ததனால் ஏற்படுகிற ஒரு சுகம், அதுக்கு ஆன்ம சுகம் என்று சொல்லப்பெறுவது. அது ஆன்ம ஆனந்தம் என்று அது பிரம்மானந்தம் அல்ல, ஆன்ம ஆனந்தம். ஆன்மா தத்துவ கூட்டத்திலிருந்து தான் வேறானவன் என்று அறிகின்ற பொழுது ஏற்படுகிற ஒரு சுகம் என்பது தான். எனவே அது சிவ தரிசனம் அன்று ஆன்ம தரிசனம் என்று குறிப்பிடுகிறார் பேராசிரியர். இத்தகைய ஆன்ம தரிசனம் பசுஞானம் தற்போதம் எனப்படும். இந்த நிலைக்கு பேர் பசுஞானம், அதாவது தற்போதம் எனப்படும். அதாவது காதலின் நான் பிரம்மம் என்னும் கருது ஞானம் பசுஞானம். சிவஞான சித்தியாரில் 239வது பாடலில் பசுஞானம் பாசஞானத்தை பற்றி சொல்ல வரும் பொழுது இங்கே பசுஞானம் என்பது என்ன கேட்டால், நானே பிரம்மம் என்று கருதுவது பசுஞானம், நான் கடவுள் என்று கருதுவது பசுஞானம். காதலில் நான் பிரம்மம் என கருது என்னும் ஞானம் கருது பசுஞானம் என்பது சிவஞான சித்தியார். சிவசமவாத ஞானம் என மாதவ சிவஞான முனிவர் இங்கு எழுதிய உரையில் குறிப்பிட்டார். கோனே வேண்டா. இப்போ உன்னை கொண்டு நான் என்னை அறிகிறேன் என்று சொன்னால் நான் கர்த்தா ஆகிறேன், நீ கருவியாகிறாய்.
அதனால் நான் பிரம்மம் என்கிற ஒரு நினைப்பு எனக்கு வருகிறது அப்படின்னு கொடுத்து, அப்போ நீ வேண்டியதில்லை, கோனே வேண்டாம் சொல்றார். யானே பிரம்மம் என்னும் நிலை உண்டாகுமாயின் அடியேனுக்கு மேலாக பதிப்பொருளாகிய சிவம் என்பது ஒன்று உண்டு என கொள்ளுதல் வேண்டா என்னும் நிலை உண்டாகுமே. இப்போ நான் என்னை எப்படி கண்டேன் அப்படின்னு கேட்டால், உன்னை கொண்டு நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எனக்கு கருவியாகிறாய், நான் என்னை கருவியாக உன்னை கொண்டு நான் கண்டேன் என்று சொன்னால் நானே பிரம்மம் என்றல்லவா ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, இறைவன் தலைவன் என்கிற ஒருவன் தேவையில்லை, கோனே வேண்டாம். கோ என்ற சொல்லுக்கே தலைவன் என்று பொருள். கோகழி ஆண்ட குருமணி என்பது திருவாசகத்தொடர். கோ, அந்த கோ என்ற ஒரு சொல்லுக்கு தலைவன் என்று பொருளுங்க. அதில் இன் என்பது அங்கே சொல்றார், கோ என்பது தலைவன், இது இன் பெற்று கோன் என வந்தது என்று உரை குறிப்பு தந்திருக்கிறார் ஆசிரியர். எனவே கோனே வேண்டாம். இன்னும் கேண்மோ, அது இன்னும் கேண்மோ என்பதற்கு கேளும் அப்படிங்கிற சொல் தான் கேண்மோ என்று பொருள் செய்திருக்கிறார். அது இலக்கண குறிப்பையும் பேராசிரியர் அடிக்குறிப்பாக தந்திருக்கிறார். அடுத்த சொல்ல இன்னும் கேண்மோ. இந்த கேண்மோ என்பது எப்படி வந்திருக்கிறது, அதனுடைய சொல் வரி அந்த வந்த ஆக்கத்தை கொடுத்திருக்கிறாருங்க. கேளும் என்னும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று வியங்கோள் பொருளில் வந்தது. அந்த சொல் இங்கே கேளும் அப்படிங்கிறது வியங்கோர் பொருளில் வந்தது. இதில் இந்த கேளும் அந்த ழு என்பதில் உள்ள அந்த ஊ என்பது கெட்டு, இழ் என்பது தன்னை அடுத்து நிற்கும் இம், கேளும் அப்படின்னு சொன்ன அந்த இம் என்பதுக்கு ஏற்ப இன் என்று மாறி இயந்து நின்றது. இது அந்த செய்யுள் இலக்கண வகையில் சொல்லப்பெறுவது. அதுக்கான குறிப்பையும் தருகிறார். செய்யும் என்ற ஒரு தொடரை காட்டி முற்றேல் உயிரும் உயிர் மெய்யும் ஏகலும் உளவே என்பது நன்னூல். வினையியல் என்பதில் 22வது சூத்திரம். கேளும் உரையும் என்னும் ஏவல் முற்றும் இவ்வாறு உயிரும் உயிர்மை கட்டு வருதல் என்க சிவஞான முனிவருடைய விருத்தி உரையிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு கேளும் என்பது உயிர் கட்டு, இன் ஆக தெரிந்தது கேண் என வந்தது என்ற இலக்கண குறிப்பை தந்திருக்கிறார் ஆசிரியர். எனவே கோனே வேண்டா, இன்னும் கேண்மோ, நான் பிரம்மம் என்றான பிறகு தலைவனாகிய நீ வேண்டியதில்லையே அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கோனே வேண்டா, இன்னும் இன்னும் சொல்ற கேளுங்க. இங்கனம் தாங்கள் அடியேனுக்கு கருவியாதல், அடியேனே பிரமம் என ஆதல், அடியேனுக்கு மேலும் பிரமம் எனக்கு மேல் பிரமம் என்பது ஒன்று இல்லை என ஆதல் ஆகிய குற்றங்கள் உளவாவதே அன்றி மேலும் சில குற்றங்கள் வரும். அவற்றையும் அடியேன் தங்கள் திருமுன் விண்ணப்பிக்க விரும்புகிறேன், கேட்டு அருளல் வேண்டும். இது மாணாக்கனுடைய விண்ணப்பம். அதான் விண்ணப்பம், கேண்மினோ, அதான் கேண் அப்படின்னு சொல்லி பெருமான் ஆசிரியர்கிட்ட கேட்கிறார். எனவே நான் இங்கே என்னென்ன குற்றம் வரும் அப்படின்னு கேட்டால், தாங்கள் எனக்கு கருவியாகிறீர்கள், நான் பிரமமாகிறேன், எனக்கு மேல் பிரமம் என்பது ஒன்று இல்லை என்கிற குற்றங்கள் மட்டுமல்ல, இன்னும் சில குற்றங்கள் வரும். என்ன அதை சொல்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். நின்னின் முன்னம் என்றன் உணர்விலன் ஆதலின், குருநாதா உன்னுடைய அறிவுக்கு முன் என் அறிவு என்பது ஒன்றும் இல்லாதது. அதை சொல்கிறார். அதாவது முற்றறிவாகிய தங்களின் சன்னதியில் சிற்றறிவாகிய அடியேன் உணர்வில்லாத அசித்து பொருள் போலவே இருக்கின்றேன். அப்போ இதுதான் உண்மை. இறைவனுக்கு முன் நம்முடைய அறிவு எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் அவன் முன் ஒன்றுமில்லாது. அது எது போல அப்படின்னு கேட்டால், வானில் தென்படுகிற நட்சத்திர கூட்டங்கள் இரவு நேரத்தில் மிளிர்ந்து கொண்டு இருக்கின்றன, பகற்பொழுதில் அங்கே தான் இருக்கிறது. ஆனால் சூரிய வெளிச்சத்தின் முன் நட்சத்திரங்களுடைய வெளிச்சமானது சூரிய ஒளியில் தனித்து தெரியாமல் அதனுள் அடங்கி கிடப்பதை பார்க்கிறோம். அதே தாங்க நமக்கும். சூரிய வெளிச்சத்தின் முன் நட்சத்திரங்களுடைய வெளிச்சமானது ஒன்றும் இல்லை என்ற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இருக்கிறது, ஆனால் அந்த வெளிச்சத்திலிருந்து இதை பிரித்து காண அதனுள் அடங்கி கிடக்குமே அன்றி அது பிரித்து காணக்கூடியதாக இல்லை. அதே தான் இங்கேயும் வைத்துக்கொள்ளணும். சொல்லார் நின்னின் முன்னம் எந்தன் உணர்விலன் ஆதலன் அப்படிங்கிறதுக்கு சொல்லார். எனவே முற்றறிவாகிய தங்களின் சன்னதியில் சிற்றறிவாகி அடியேன் உணர்வில்லாத அசித்து பொருள் போலவே இருக்கின்றேன். ஆதலின்
ஆன்மா சிவத்தை போல் சித்து பொருளாயின் எப்பொழுதும் அறிந்தவாறே இருத்தல் வேண்டும். நான் அறிகிறேன் என்று சொன்னால் நானும் உன்னை போல மறத்தல் என்பதே இல்லாமல் அறிந்து கொண்டே அல்லவா இருக்க வேண்டும் சொல்லார். அங்கனம் இல்லை ஆதலின் ஆன்மாவும் சிவத்தை நோக்க அசித்து பொருளே எனல் வேண்டும். இங்கே அசித்து என்பது சிவத்தின் அறிவுக்கு முன் ஆன்ம அறிவை நாம் அறிவாக சொல்வதில்லை. அதுக்காக அறிவில்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த பெரும் பொருளுக்கு முன் இது ஒன்றுமில்லாதது என்கிற பொருளில் அது சொல்லப்பெறுகிறது. எனவே அவனுக்கு இவனும் அசித்தாமே என்பது சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் 320வது பாடலில் இதை அருணந்தி சிவாச்சாரியார் உணர்த்தி இருக்கிறார், அங்கு காணலாம். எனவே என்னை காண்பினும் காண்பல, அதாவது உன்னை கருவியாக கொண்டு நான் என்னை காண்பேன் என்று வைத்து கொண்டா அங்கேயும் நான் என்னை காண்பதில்லை. அதான் சொல்றார், என்னை காண்பினும் காண்பல அடியேன் தங்களை விட்டு பிரிந்து நின்று அடியேன் தனியே கண்டா சொல்றார். தனியே கண்டாலும் அது உண்மை காட்சி அன்றா. உன்னை விடுத்து நான் தனித்து நின்று உன்னை விட்டு பிரிந்து நின்று அடியேனை தனியே தனியே கண்டலும் அது உண்மை காட்சி அன்றா. ஏன் காணாது? அங்கனம் காணாமல் உன்னை காண்பினும் காண்பல, அதாவது தங்களை மட்டும் தனியே கண்டு அடியேன் ஒரு பொருள் இல்லை பிரமமே உள்ளது என கண்டலும் அதுவும் உண்மை காட்சி என்றான். ஆக உன்னை விடுத்து விட்டு நான் என்னை மட்டுமே காண்கிறேன் என்பதும் பொருத்தமுடையது அல்ல. அதே சமயத்தில் உன்னை மட்டுமே காண்கிறேன் நான் என்பது அங்கு இல்லை அப்படின்னு சொன்னால் தங்களை மட்டும் தனியே கண்டு அடியேன் என்ற ஒரு பொருள் இல்லை அப்படின்னு இருப்பது ஒரு பொருள், அது பிரம்மமாகி விடுகிறது, அதுவும் குற்றமாகிறது. உன்னோடு ஒருங்கு காண்பினும் காண்பல. சரி, அப்போ என்னை காண்கிறேன் என்று வைத்துக்கொண்டா உன்னை காணலை, உன்னை காண்கிறேன் வைத்துக்கொண்டா என்ன காணலை. சரி, அப்போ நானும் இருக்கிற நீயும் இருக்கிற ரெண்டு பேரையும் நான் உன்னை கண்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் அது காட்சி ஆகுமா? அது சொல்ற பாருங்க, உன்னோடு ஒருங்கு காண்பினும் காண்பல அடியேனும் தாங்களும் கூடி அடியேனையும் காண்கிறேன் தங்களையும் காண்கிறேன் என்றாலும் அதுவும் உண்மை காட்சி அன்றாம். இப்போ 3 சொல்லிட்டார். என்னை காண்கிறேன் உன்னை காணலை, என்னையே காண்கிறேன்னு சொன்னாலும் பிழை, உன்னை காண்கிறேன் அப்போ என்னை கண்டு உன்னை காணலைன்னு சொன்னாலும் பிழை, ரெண்டாவதாக உன்னை கண்டு என்னை காணலைன்னு சொன்னாலும் பிழை, உன்னையும் காண்கிறேன் என்னையும் காண்கிறேன் சொன்னாலும் பிழையாகி போடும். சொல்லார் உண்மை காட்சி என்றான். எனவே இப்போ இதுவாறு 3 கருத்து சொல்லியிருக்கிறார். இதை வைத்து என்ன சொல்றார்? இதுவரை ஆன்மா பதிப்பொருளை கொண்டு தன்னை காணுமா என்பது ஆராயப்பட்டது. இதனால் தத்துவங்களை கருவியாக கொண்டு ஆன்மா தன்னை காணுதல் இயலாது என்பதும் நாம் இதுவரைக்கும் படித்தோம். உங்கள் அறிவுக்கு ஏதாவது புலப்படுதுதான்னு பாருங்கள், தக்க வைத்து கொள்ள முடியுதான்னு பாருங்கள். முடியலையா இந்த வரிகளையாவது மனதில் பதிய வைத்து, கருவிகளை வைத்து கொண்டு நாம் நம்மை காண இயலாது, அதான் சொல்றார். எனவே தத்துவங்களை கருவியாக கொண்டு ஆன்மா தன்னை காணுதல் இயலாது என்பதும் இது ஒன்று. ரெண்டாவது, சிவத்தை கருவியாக கொண்டு, சிவமே நமக்கு கருவி, அப்படி வைத்து கொண்டு தன்னை காணுமாயின் அது சிவசமவாதம் அல்லது அகப்பிரம்மவாதம் என்னும் குற்றமாகும் என்பதும் பெறப்பட்டான். என்னையா அப்போ கருவியை கொண்டும் என்னை காண முடியாது, சிவத்தை கொண்டும் என்னை காண முடியாது, அப்படி ஒருவேளை சிவத்தை கொண்டு நான் காண்கிறேன் என்று சொன்னால் அது அகப்பிரம்மவாதமாகும் சிவசமவாதமாகும் ஆகிவிடுகிறீர்களே. அப்படி சொல்லும்போது அப்போ நான் எப்படித்தான் என்னை காண்பது? அதான் இப்போ கேள்வி. அடியேன் என்னை தரிசித்து எவ்வாறு என்று மாணாக்கர் ஆச்சாரியரிடத்து விண்ணப்பிக்கின்றார். இப்போ நீங்கள் சொன்ன வகையிலிருந்து கருவி கூட்டம் என்னை காட்டாது, சரி சிவத்தை கொண்டு நான் என்னை காண்பேன் என்று சொன்னால் அதுலேயும் பிழை என்று சொல்லுகிறீர்கள். அப்போ நான் என்னை தரிசிப்பது எவ்வாறு? கண்டவாறு ஏது? இது அடியேன் ஒரு முதல் உண்டு என்றும் அடியேனது பொது இயல்பு சிறப்பு இயல்புகள் இவை என்றும் கண்ட முறைமை எதனை கொண்டு நிகழ்ந்தது? இதான் கேட்குறார். அடியேன் கண்டவாறு ஏது? என் பொது இயல்பு, ஆன்மாவின் பொது இயல்பு, ஆன்மாவின் சிறப்பு இயல்பு, இப்படி ரெண்டாவது சொல்கிறோமே, இதெல்லாம் எப்படி காண்கிறோம் என தெரிவித்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் மாணாக்கர். 6 என்ற சொல்லுக்கு முறைமை என்று பேருங்க, அல்லது வழி என்று பொருள். 6 முறைமை அல்லது வழி என்னும் பொருளை வந்தது. ஏது என்பது எதனால், அதாவது அது எம்முறைமையார் என்று பொருளில் வந்தது. அப்போ இங்கே கேள்வி என்ன? நான் என்னை காண்பது எதனால்
அல்லது எம்முறையில் நான் என்னை காண்கிறேன். ஆன்மாவும் இப்போ அதுக்கு விடை சொல்லணும். இப்போ இதுவரைக்கும் சொல்லப்பட்டது ஆராய்ச்சி பகுதிங்க. இனிதான் விடை சொல்ல போகிறார். பாருங்கள், ஆன்மாவும் சிவமும் பெத்தத்திலும் சுத்தத்திலும் முத்தியிலும் அத்துவீதம். இது இந்த இடத்தை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய இடம். நாம் நேற்று பிறவிக்கு வாராத போதும் சிவம் நம்மோடு தான் இருந்தது. நாம் ஆணவம் என்கிற செறிந்த இருளுக்குள்ளே கிடந்த போதும் சிவம் நம்மோடு இருந்தது. இப்போ பிறவிக்கு உட்பட்டு இருக்கிறோம். இப்போ நாம் இந்த நிலைக்கு பேர் பெத்த நிலை என்று பெயர். இந்த பிறவிக்குட்பட்ட நிலையிலும் சிவம் நம்ம கூட தான் இருந்து கொண்டு இருக்கிறது. மூன்றாவது, அருள் என்கிற நிலைக்கு ஆளாகுவோம். அந்த அருளுக்கு ஆளாகிற பொழுது அதுக்கு சுத்தம் என்று பெயர். அதுக்கப்புறம் இறைவனோடு கலக்கக்கூடிய நிலை, அந்த நிலைக்கு நாம் பார்க்கிறோம். எனவே அது முத்தி நிலை என்று சொல்வது. அப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது பெத்தம், சுத்தம், முத்தி, இப்படி எந்த நிலையிலும் சிவபெருமான் நம்மை விட்டு ஒருபோதும் நீங்கி நிற்பவன் அல்ல. பிறவிக்கு வாராத போதும் நம்மோடு தான் இருந்தான். பிறவிக்கு எடுத்து இந்த உடம்பு கூட்டுக்குள்ளே கட்டுண்டு கிடக்கிற காலத்தும் நம்ம கூட தான் இருக்கிறான். அருள் வயப்படுகின்ற பொழுதும் அவன் நம்மோடு தான் இருக்கிறான். முத்தி என்கிற நிலையிலும் அவனோடு தான் நாம் இருக்க போகிறோம். இப்போ எந்த இடத்த சிவம் நம்மை விட்டு நீங்கி நிற்கிறது? எந்த இடத்திலும் இல்லை. இதான் நம்ம நினைவு கொள்ள வேண்டும். சொல்றார் எனினும். அப்போ இதை எப்படி ஆராய்ச்சி முடிவுக்கு சொல்ல பாருங்கள். எனினும் சொல்றார். எனவே சிவத்தை அன்றி ஆன்மாவுக்கு தனியே செய்தலோ அல்லது அறிதலோ நிகழ்தல் இல்லை. இறைவன் இல்லாமல் நமக்கு செயலும் இல்லை, அறிதலும் இல்லைங்க எந்த இடத்திலும். சொல்றார் எனினும் தொடக்கத்தில் தத்துவங்களே தான் என மயங்கி கிடந்த ஆன்மா, இந்த உடம்பு தான் நான் என்று தொடக்கத்தில் கருதி கிடக்கிறது. அப்படி கிடந்த ஆன்மா குரு உபதேசத்தினால், குருநாதன் சொன்ன உபதேசத்தின் பயனாக தத்துவங்கள் சடம், தான் அவற்றின் வேறாகிய சித்து என உணரும். அப்போ உயிரானது உடம்பே தான் நான் என்று கருதி கிடப்பது தொடக்க நிலை. அதிலிருந்து கொஞ்சம் தவம் செய்து தவத்தின் பயனாக குருநாதன் உபதேசிக்கின்ற பொழுது உடம்பு என்பது வேறு, உயிர் என்பது வேறு. இந்த உடம்பென்கிற கூட்டுக்குள் உயிர் என்ற ஒரு பொருள் தங்கி நிற்கிறது, அவ்வளோதான் அப்படிங்கிற செய்தி அறிகிறது. எனவே உடம்பு அறிவற்றது, உயிர் சித்து பொருள் என்பதை உணரும். இங்கு ஆன்மா தன்மை சொல்ற, ஆன்மா சொல்ல தன்மை மட்டும் காண்கிறது, சிவத்தை காண்டல் இல்லை. எனவே இங்கே ஆன்மா தன்னை மட்டும் காணுகிறது, சிவத்தை காண்டல் இல்லை. இது நின்மல சாக்கர நிகழ்ச்சி என்று பெயர். இதுக்கு ஆன்ம ரூபம் என்று பெயருங்க. அப்போ தத்துவ கூட்டம் தான் அல்ல, தான் என்பது உயிர். இந்த உயிர் என்பது சித்து பொருள் என்று அறிவது எதனால்? குரு உபதேசத்தால். அதை மறந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் குருநாதனை பெறுகிற வரைக்கும் இந்த உடம்பும் உயிரும் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நிற்கக்கூடிய உயிர் தவத்தின் பயனாக குருவை பெற்ற பிறகு குரு உபதேசத்தினால உடம்பு வேறு உயிர் வேறு என்பதை அறிந்து, அப்போ அந்த உயிர் என்பது எது அப்படின்னு கேட்டால் இது அறிவு பொருள் என்பதை அறிவதற்கு பெயர்தான் ஆன்ம ரூபம் என்று பெயர். இது தரிசனம் அல்ல, ஆன்ம ரூபம் என்று பெயர். அதுக்கப்புறம் சொல்றார், பின்னர் எனக்கும் மேலாகிய சித்து பொருள் உண்டோ என்னும் ஆராய்ச்சியில் சிவம் என்பது ஒன்று உண்டு என காணும். இப்போ முதல்ல உடம்பு தான் நான் கருதணும். அப்புறம் அந்த மயக்கம் தீர்ந்த பிறகு உடம்பு வேறு நான் வேறு என்று அறிகிறோம். அவர் அந்த தான் அறிவும் தெரிஞ்ச பிறகு தனக்கு மேல் அறிவான பொருள் உண்டா, அடுத்த ஆராய்ச்சி தான் என்னும் ஆராய்ச்சியில் சிவம் என்பது ஒன்று உண்டு என காணும். இங்கு ஆன்மா தன்னின் வேறாக சிவத்தை காணும். இது நின்மல சொப்பன நிகழ்ச்சி. இப்போ தான் வேறு சிவம் வேறு என்று காணும். அந்த தான் வேறு சிவம் வேறு என்று காணுகிற நிலைக்குத்தான் நின்மல சொப்பன நிகழ்ச்சி என்று பெயர், சிவரூபம் என்று பெயர். இங்கே ஆன்ம தரிசனமும் நிகழும். அப்போ முன்ன ஆன்ம ரூபம் பார்த்தோம், இங்கே ஆன்ம தரிசனமும் உடன் நிகழும். எனவே எப்போ சிவரூபம் வெளிப்படுகிறதோ, சிவரூபம் என்பது ஒன்று நடக்கும்போது தரிசனமும் நிகழும். இதன் பின்னர் ஆன்மா தான் கர்த்தாகவும் கர்த்தாவாகவும்
சிவம் தனக்கு கருவியாகவும் ஒருங்கே சேர்ந்திருப்பதாக அறியும். முதல்ல உடம்பே நான் என்று கருதும், அதிலிருந்து நீங்கிய பிறகு உடம்பு வேறு நான் வேறு என்று கருதுவது ஆன்ம ரூபமாயிற்று. அதன் பிறகு தனக்கு மேல் ஒரு பொருள், எது சிவம் என்பது ஒன்று உண்டு என்று சிவத்தை காணும். அதற்கு பெயர் சிவரூபம் என்று பெயர். தரிசனம் உடன் நிகழும். அதுக்கு அடுத்த நிலையில் ஆன்மா தானே கர்த்தா, சிவம் தனக்கு கருவி என்று அறியும். அதாவது சிவம் தனக்கு கருவியாகவும் ஒருங்கே சேர்ந்திருப்பதாக அறியும். இங்கு தன்னை காண்டல் சிவத்தை காண்டல் என்பன இல்லை. இரண்டும் சேர்ந்து பிரபஞ்சத்தை காண்டல் என்கின்ற வகையில் உலகத்தை கண்டு கொண்டிருக்கும். பிரபஞ்சத்தை செயல்படுத்துதல் எனவும் உணர்வு நிகழும். நாம் தான் அந்த உலகத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்வு, அந்த நினைப்பும் வருகிறார். பிரபஞ்சத்தை செயல்படுத்துதல் என்னும் உணர்வு நிகழும். இது நின்மல சுழுத்தி நிகழ்ச்சி என்று சொல்லப்பெறுவது. இங்கு ஆன்மாவுக்கு மயக்க அறிவு மட்டுமே நிகழும். வேறு செயலோ அறிவோ நிகழ்தல் இல்லை. இந்த நிலைமை விரைவில் மாறும். இப்போ அந்த நின்மல அவத்தையினுடைய அடிப்படை வைத்துக்கொண்டு சொல்லுகிறார். முதல்ல நாம் பார்த்தது நின்மல சாக்கிரம். ரெண்டாவது சிவத்தை தரிசிக்கிறோம் அப்படிங்கிற பொழுது அந்த சிவரூபம், இந்த சிவரூபத்தை காணுகிற பொழுது அது சொல்லும்போது அங்கே சிவ நின்மல சொப்பனம் என்று சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் நின்மல சுழுத்தி என்பதில் அறிதல் என்பது எதுவுமே இல்லை. அங்கே நிகழக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டால், ஆன்மாவுக்கு மயக்க அறிவு மட்டுமே நிகழுமே அன்றி அறிதலும் வேறு செயலும் ஆன்மாவுக்கு அந்த இடத்துல இல்லை. இதன் பின்னர் சிவம் ஆன்மாவுக்கு சுதந்திரமாக அறிதலோ அல்லது செய்தலோ நிகழ்தல் இல்லை என உணரும். இதன் பின்னர் சிவம் ஆன்மாவுக்கு சுதந்திரமாக அறிதலோ செய்தலோ நிகழ்தல் இல்லை என உணரும். அதனை உணர்ந்து ஆன்மா சிவத்தை உண்மையாக கண்டு சிவத்தில் அடங்கி நின்று தன் உண்மையினையும் சிவத்தின் உண்மையினும் தெளிவாக அறியும். இதுவே உண்மை காட்சி. இதுதான் நின்மல துரிய நிகழ்ச்சி. நின்மல துரிய நிகழ்ச்சி என்று இதற்கு பெயர். இதற்கு சிவ தரிசனமும் ஆன்ம சுத்தியும் சிவயோகம் என்றும் இதுக்கு வேறு வகையாக சொன்னால், தசகாரி வகையில் சொன்னால் இவ்வாறு சொல்லலாம் என்ற குறிப்பை தந்திருக்கிறார். அதாவது பேராசிரியர் தசகாரியமாகிய 10 ஒரு பக்கம் வைத்து கொண்டார். அவத்தை, அது நின்மல அவத்தை, அந்த நின்மல அவத்தை ஆகிய 5 இந்த 10, இந்த 10 கொண்டு வந்து 5 அடக்கி காட்டுகிற முறை இங்கே சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் அந்த தசகாரியம் அப்படிங்கிற ஒன்றை அறிந்திருந்தால் இந்த இடம் கொஞ்சம் எளிதாக இருக்கும். அதை பற்றிய முன்பு நீங்கள் அதை பற்றி படிக்காமல் இருந்திருந்தால் இந்த இடம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். எனவே அவத்தையில் வைத்து சொல்லும் பொழுது நின்மல அவத்தை வைத்து கொண்டார். நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுழுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். இந்த 5க்குள்ளே ஏனைய 10ஐயும் அடக்கி காட்டுது. அப்போ முதல்ல சொல்லும்போது அங்கே சொல்லக்கூடிய தத்துவ கூட்டம் நான் அல்ல, தத்துவம் தான் அல்ல என்று அறிந்து தான் அறிவு பொருள் என்று அறிகின்ற பொழுதே 3 அங்கே போயிடுச்சு. தத்துவம் என்றது 1. அப்போ அந்த வகையில் ஒவ்வொன்றாக படிநிலையில் வைத்து காட்டுவது. எனவே இந்த வகையில் இவ்வாறு எடுத்துக்கொண்டு காட்டியிருக்கிறார். இனி இந்த பாடலில் சொல்லப்பட்ட கேள்வி என்ன, அதற்கான விடை என்ன? இப்போ நீங்கள் நல்லா சிந்தித்து பார்க்கணும். கருவியை கொண்டு நான் என்னை அறிய இயலாது, சிவத்தை கொண்டு பதியை கொண்டு நான் என்னை அறிய இயலாது என்றால் நான் என்னை தரிசிப்பது எவ்வாறு? இதுதான் கேள்விங்க. பாருங்கள், இப்பாடலில் உள்ள வினா ஆன்மா தன்னை தரிசித்தல் எவ்வாறு என்பது. அதுக்கு விடை என்ன அப்படின்னு கேட்டால் சொல்ல பாருங்க. அருள் தரிசிப்பிக்க அருளில் அடங்கி நின்று அருளை தரிசிக்கும் வழியில் தன்னையும் தரிசிக்கும் என்பதே முடிவு. இப்போ பதியினுடைய ஞானம், பதி அறிவு, அந்த பதி அறிவு தான் நம்ம வகரம் அப்படின்னு சொல்லுகிறோம். அதுதான் அருள் என்று சொல்லுவது. அப்போ அருளை தரிசித்து அருளின் வழியாகத்தான் நம்மை தரிசிக்க முடியும். நான் யார் என்பதையே அருள் வயப்படுகின்ற பொழுதுதான் நான் யார் என்ற கேள்விக்கு விடை தெரியும். அருள் வயப்படாத பொழுது நான் யார் என்பது நம்மால் அறிய இயலாது. அதை ரொம்ப தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். எனவே அதான் இங்கே சொல்ல அருள் தரிசிப்பிக்க, இங்கே திருவருள் அருள் தரிசிப்பிக்க இறைவன் அந்த முதல்ல நம்ம திருவருளை தரிசிக்கணும். அந்த தரிசனம் பண்ண பிறகு அந்த அருளில் அடங்கி,
அதுக்கப்புறம் அந்த அருளில் அடங்கணும். அருளில் அடங்கி சொல்லார் அடங்கி நின்று அருளை தரிசித்தல், அதாவது வகரத்தை தரிசித்தல். வகரத்தை தரிசிக்கிற வழியில் ஆன்மா எகரமாகிய தன்னையும் தரிசிக்கும் என்பது கருத்து. நீங்கள் கொஞ்சம் நுட்பமான பகுதிங்க. நாம் நம்மை எவ்வாறு காண்கிறோம் என்பதற்குத்தான் இத்துணை விரிவான கருத்துக்களை கொடுத்து இப்போ விடையை சொல்லுகிறார். முதல்ல அருளை தரிசிப்போம். அருளை தரிசித்த பிறகு அருளில் அடங்கி நின்று அருளையும் அதுக்கப்புறம் தன்னையும் தரிசிக்கும். அவ்வளோ. அப்போ அருள் தரிசிப்பிக்க அருளில் அடங்கி நின்று அருளை தரிசிக்கும் வழியில் தன்னையும் தரிசிக்கும் என்பதே முடிவு சொல்லார். இந்த விடையினால் அருள் தரிசிப்பித்தாலும் அது கருவி அன்று என்பது பெறப்படும். நீங்கள் பதியை கொண்டு நான் அறிகிறேன் என்று சொன்னால் பதி எனக்கு கருவியாகுமே ஒரு கேள்வி வந்துச்சு. இங்கே பதியை கொண்டு நான் அறிகிறோம் என்று சொல்லும்போது கருவியாக கொண்டு அறிவதில்லைங்க. பதியினுடைய கருணை தான் அருள். அந்த கருணை காரணமாக அறிகிறேன் என்ற பொழுது அது கருவியாவதில். அதாங்க சொல்ல அருளை கொண்டு அறிகிறேன் என்பதனால அருள் என்பது கருவி அன்று. அது சொல்றார் ஆன்ம அருள் சொல்றார் அவ்வாறு கருவி அன்று என்பது பெறப்படும். ஆன்மா அருளில் அடங்கி நின்று தன்னை தரிசித்ததாலும், ஆன்மா அருளில் நின்று தன்னை தரிசித்ததாலும் ஆன்மா கருத்தா அன்றி என்பது பெறப்படும். நீங்கள் வகரத்தில் போய் அழுந்தி நின்று தான் எகரத்தமாகிய தன்னையும் காணுகிறது என்று சொல்லப்பட்டதுனால இங்கே அருள் என்பது கருவி அல்ல என்பது பெறப்படுகிறது. ஆன்மா கருத்தா அன்று என்பது பெறப்படும். இங்கனம் ஆராய்ச்சியில் எழுந்த சிக்கல் தீர்ந்த முறையினை அறிதல் வேண்டும். இங்கு நினைக்கத்தக்க சாத்திர தோத்திர பாடல்கள் சில வருமாறு அப்படின்னு சிலவற்றை கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் இந்த 8வது பாடலில் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி நாம் அந்த விரிந்த அந்த பாடலை காணும்போது என்னை நான் எவ்வாறு கண்டேன் அதான் கேட்குறார். முதல் வரியில் தெரித்தது என் கொண்டு என்னை அப்படின்னு தொடங்கினார். முடிக்கும்போது அதான் கேட்குறார். அருந்துணைவ கண்டவாறு ஏது என்று கண்ணே எனது கண்ணே அண்டவானாம் அருட்பெரும் கடலே என்று பாடல் தொடக்கத்திலும் நிறைவிலும் காட்டியிருக்கிறார். அப்போ இடையில் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி என்னன்னு கேட்டால் கருவிகள் அறிவற்றன, அந்த கருவிகள் நாம் யார் என்பதை காட்டாது. சரி, கருவி காட்டாது நாம் பதி நம்மை காட்டுவானா? நீ பதியோடு கூடுகின்ற பொழுது பதி நம்மை காட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கும் சிக்கல் ஏற்படுகிறது. ஏன்? நான் என்னை காண்கிறேன் என்று வைத்துக்கொண்டு அவன் இல்லாமல் போகிறான், அவனை காண்கிறேன் என்று சொன்னால் நான் இல்லாது போகிறேன், நானும் அவனுமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கேயும் அது மெய்மையானதாக உண்மையானதாக இல்லாமல் அதுவும் பொய்யா போகிறது. பிறகு நான் என்னை எவ்வாறு காண்கிறேன் என்று சொன்னால் அருளை தரிசித்து அருளின் வழியாகத்தான் நாம் நம்மை காண முடியும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன கருதுக்கொண்டு வச்சுக்கிட்டால் சிவம் என்கிற செம்பொருள் அதான் பதி, அதனுடைய அருள் அது வகரம். எனவே யகரமாகிய உயிர் நேராக சிவத்தை பெறாது, வகரத்தை பெற்று வகரத்தின் வழியாகத்தான் சிகரத்தை பெருமே அன்றி வகரத்தின் துணை இல்லாமல் தன்னை அறிதலும் இல்லை, சிவத்தை அறிதலும் இல்லை. எனவே வகரம் என்பது துணை செய்யத்தான் நாம் நம்மையே காணுகிறோம். நாம் நம்மை காண்பது மட்டுமல்ல, அருளை காணுகிறோம். எனவே அருளையும் கண்டு நம்மையும் கண்டு சிவத்தையும் காண்கிறோம். இதுதான் இங்கே சொல்லப்பட்ட செய்தி என்பதை நினைவு கொள்ள வேண்டும். எனவே 5 எழுத்து வடிவத்தில் வைத்து கொண்டு வெறும் இறைவன் மட்டும்தான், அருள் என்பதே இல்லை, அருள் வேறு என்று பிரித்து வைத்து பார்க்காமல் அருளை கொண்டுதான் சிவத்தை காண முடியும், அருளை கொண்டுதான் அருளை காண முடியும், அருளை கொண்டுதான் நம்மை காண முடியும். இந்த 3ஐயும் நினைவில் கொள்ளுங்க. எனவே திருவருள் அந்த கருணை என்கிற அருளை கொண்டு அருளை காணலாம். அந்த அருள் எப்பொழுது உங்களுக்கு கைவர பெறுகிறதோ அருளால் நம்மையும் காணலாம், அருளால் தான் சிவத்தையும் காண முடியும் என்பது தான் கருத்து என்பதை வைத்து கொள்ளலாம். இதற்காக மேற்கோள் காட்டப்பட்ட சில பாடல்களை பேராசிரியர் தருகிறார். பாருங்கள், சிவஞான சித்தியார் 280வது பாட்டு சொல்கிறார். ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற, ஆரியன் மேலானவன் என்று பொருள், பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. அங்கே ஆரியன் என்பதுக்கு மேலானவன் பேர். நாம் இன்னைக்கு திராவிடர்கள் ஆரியர்கள் அப்படின்னு ஒரு கருத்து வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த கருத்தில் சொல்லப்படலை. இங்கே ஆரியன் என்பதுக்கு மேலானவன் என்ற பொருளை சொல்லியிருக்கிறார். எனவே ஆரியனாம் ஆசான் வந்து, எப்படி வந்து?
இதுகாரும் என் உள்ளத்தில் மறைந்திருந்தவன் இப்பொழுது நான் பக்குவப்பட்ட காரணத்தினால என் முன்னே வந்து அருள் வடிவம் தாங்கி வந்து, எனவே வந்து அருளால் வந்து, எனவே ஆசான் அருளால் வந்து அருளால் தோன்ற அடி ஞானம் திருவடி ஞானம் எங்கே தோன்றும்? ஆன்மாவில் தோன்றும். எனவே குருநாதன் வந்து உணர்த்துகின்ற பொழுதுதான் ஆன்மாவினுள் அடிஞானம் என்கிற எது ஆன்மாவிடத்தில் இறைவனுடைய திருவருள் ஞானம். எனவே அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். அப்படி தோன்றுச்சுன்னா தோன்ற தூரிய நாம் சிவம் தோன்றும் தானும் தோன்றும். இதுதான் சிவஞான சித்தியார் 280வது பாட்டு காட்டுகிறது. நீ அடுத்த ஒரு பாட்டில் சொல்ல பாருங்க, உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம். இது மாணாக்கருடைய இதுக்கு நம்ம உண்மை விளக்கம் என்கிற நூலில் பார்த்தீங்கன்னா மாணாக்கன் கேட்கும்போது இறைவன் எப்படி இருப்பான், உன்னுடைய அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் என்று குருநாதன் சொல்லுகிற ஒன்றை அங்கே பார்க்கலாம். 27வது பாட்டு. அடுத்தது ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவி. ஓவாமல் உணர்த்தும், இடைவிடாது உன்னிடத்தில் உணர்த்துகிறேன். எப்படி? மேவாமல் மேவி, அதாவது பொருந்தாமல் பொருந்தி. இப்போ அந்த பொருந்தாமல் பொருந்தி நமக்கு அவன் உணர்த்துகிறான் என்பது நம்முடைய உண்மை விளக்கத்தில் 28வது பாட்டை சொல்லப்பெறுகிறது. மிக்க உயிருக்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் நில்லா இடத்து உயிருக்கு நில்லாது அறிவு என்பது 29வது பாடம். எனவே உண்மை விளக்கம் படித்த பொழுதே இந்த 3 பாட்டிலையும் 27, 28, 29 3 இடத்துலையும் பார்த்தோம். உன்னுடைய அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் என்று 27வது பாட்டிலையும், அதே சமயத்தில் 28வது பாட்டில் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவி என்றும், 29வது பாட்டில் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று 3 இடங்களில் உண்மை விளக்கத்தில் மனவாசகம் கடந்தார் குறித்திருப்பதை இங்கே நினைவில் வைத்து கொள்ளுங்க. அடுத்தது பாருங்கள், சிவப்பிரகாச செய்யுள்ள 72வது பாட்டு. தன் அறிவு அறியும் தன்மை தன்னாலே தன்னை அறிந்தால் தன்னையும் தானே காணும் தான் அதுவாகி நின்று. எனவே சிவத்தினுடைய அறிவு, தன் அறிவு அறியும் தன்மை, இவை சிவத்தினுடைய அருள். அந்த சிவத்தினுடைய அருள் கொண்டு நாம் அருளையும் கண்டு அருளால் என்னையும் கண்டு, அப்படி அந்த என்னையும் காணுகிற அந்த அருளால் அருளை தரிசித்த பிறகு அருள் சிவத்தை காட்டி நிற்கும் என்பது அந்த பாடல் உணர்த்துகிற செய்திங்க. 72வது பாட்டு. இனி போற்றி பகருடையில் காட்டுகிறார் 84, 85வது வரிகள். வள்ளன்மையால் என்னை தெரிவித்ததும் தான் சொல்ல, என்னை தெரிவித்ததும் தன் தாளில் கிடந்த சொல்ல, வள்ளன்மையால் தன்னை தெரிவித்ததும் தன் தாளில் கிடந்த என்னையும் தெரிவித்த எல்லையின் கண். இப்போ நான் அந்த இங்கே காட்டும்போது வள்ளன்மை வள்ளல் தன்மை காரணமாக தன்னை, அதாவது பெருமான் தன்னை தரிசனம் செய்யுமாறு செய்ததும் அவன் திருவடியில் என்னை காண்பது, என்ன அருளால் என்னை காணுதல், அதை சொல்ல என்னை தன்னை தெரிவித்து தன் தாளில் கிடந்த என்னையும் தெரிவித்த எல்லையின் கண் என்பது போற்றி பகருடை சொல்லுகிறது. அடுத்து திரு இடைமருதூர் உம்மணி கோவிலிருந்து ஒரு பகுதி காட்டுகிறாருங்க. மங்கை பங்க கங்க நாயக நின் தெய்வ திருவருள் கைவந்து கிடத்தலின். இங்கே பாருங்க அந்த வரி சொல்றார், ரொம்ப அழகாக சொல்றார். தெய்வ திருவருள், அதாவது சிவமாகிய அவனுடைய கருணை தான் வகரம். எனவே அந்த வகரமாகிய திருவருள் எனக்கு கைவந்து கிடைத்த காரணத்தினால மாயா படலம் கீறி தூய ஞான நாட்டம் பெற்ற பின் யானும் நின் பெரும் தன்மையும் கண்டேன், காண்டலும் என்னையும் கண்டேன், என்னை மட்டுமல்ல பிறரையும் கண்டேன், நின் நிலை அனைத்தையும் கண்டேன், என்னே நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே. ஆக யாரெல்லாம் சிவத்தை தரிசிக்கவில்லையோ அவர்கள் தன்னையும் அறியாதவர்கள் அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும். சிவத்தை எப்படி தரிசிப்பது? சிவத்தை அவன் அருள் கொண்டு தான் தரிசிக்க முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது திருவாசக தொடர். எனவே அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டோனாதே என்பது திருநாவுக்கரசருடைய தேவார். எனவே அருள் என்கிற ஒன்றை கொண்டுதான் நாம் சிவத்தை காண முடியும். அருள் என்ற ஒன்றை கொண்டுதான்
நாம் நம்மையும் காண முடியும் என்பது தான் இந்த பகுதியில் எடுத்துக்கொண்ட 8வது பாடல் ஆராய்ச்சி கருத்தாக அமையப்பெற்றிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளலாம். நிறைவாக ஒரு செய்தி கொடுக்கிற, இப்படி கிருபை தாத்பரியமாக திருமேனி கொண்டு அறிவிக்க, அது ரொம்ப அழகாக சொல்ல பாருங்க. பழைய கால தொடர், பழைய உரை சொல்லார். இப்படி கிருபை, கிருபை இறைவனுடைய கருணை, கிருபை தத்பரியமாக திருமேனி கொண்டு அறிவிக்க ஆன்மா தனக்கு சுதந்திரமில்லை என்கின்றதை அறிந்து தான் அந்த ஞானமாய் நிற்கவே தன்னை தரிசிக்கலாம் என்று அறிய விடந்தன்றி யான் அறியும் பகுதி ஒன்றும் இல்லை என்றவாறு என்பது பழைய உரை. எனவே இந்த பாடல் பகுதியில் இதுக்கு பெரியோர்கள் தடுத்திருக்கிற உரை பகுதியில் அருளை தரிசித்துத்தான் அருளின் வழியாக தன்னை காண முடியும், அதை விடுத்து வேறு வழி இல்லை என்பதை அழகாக கொடுத்துருக்கிறாங்க. எனவே 8வது பாடலில் நான் என்னை எவ்வாறு காண்பது என்ற ஆராய்ச்சிக்கு நான் இந்த 2ஐ கொண்டு யாவை காண இயலாது. 5 எழுத்து வச்சு சொல்லணும். நீங்கள் இவ்வளோ காலம் படித்தது, போன வகுப்பில் படிக்க ஆரம்பித்தோம், இப்போ முடிக்க போகிறோம். இந்த பாட்டின் செய்தி என்னன்னு கேட்டால், யகரமாகிய தன்னை தரிசித்தல் எவ்வாறு என்பது கேள்வி. இது நாமாவை கொண்டு யகரத்தை காணலாமா? காண இயலாது. யகரம் தன்னையே காணுமா? காணாது. சிகரத்தை கொண்டு யகரத்தை காண முடியுமா? காண முடியாது. யகரம் என்பது வகரத்தின் துணையால்தான் வகரத்தையும் அறியும், சிகரத்தையும் அறியும், யகரமாகிய தன்னையும் அறியும், தன்னோடு இதுகாரும் இருந்தது பாசம் என்பதையும் அறியும். எனவே வகரத்தின் துணையின்றி நாமாவையோ யகரத்தையோ சிகரத்தையோ அல்லது இந்த வகரமாகிய அருளையோ அருள் துணை இல்லாமல் அறிய இயலாது என்பதுதான் இதுகாரும் சொல்லப்பட்ட செய்தி என்பதை 5 எழுத்து வடிவத்தில் வைத்து கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாட்டின் பொருள்கள் உங்களுக்கு இந்த நூல்களை முழுமையாக உரைநூல் வைத்து கொண்டு பார்த்து ஆசிரியருடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டீங்கன்னா இதுதான் முடிவு. எனவே இந்த 8வது பாடலுடைய ஆராய்ச்சி யகரமாகிய தன்னை காணுதல் எவ்வாறு அப்படின்னு கேட்டால், வகரத்தின் துணையால் வகரத்தை கண்டு, வகரத்தின் துணையால் தன்னை கண்டு சிகரத்தை காணும் என்பது கருத்து என்பதை நினைவிற்கொண்டு நாம் 9வது பாடலுக்கு செல்லலாம். 9வது பாடல். கடல் அமுதே வெண்ணெய் கரும்பே என் கண்ணே உடல் அகத்து மூலத்து ஒடுங்க, உடல் அகத்து மூலத்து ஒடுங்க சடலக் கருவியாது அங்கு உணர்த்த காண்பது தான் என்னை, அங்கு உணர்த்த காண்பதுதான் என்னை மருவி யாது என்று உரைக்க மன். இந்த பாட்டும் 7வது பாடலுடைய கருத்தின் தொடர்ச்சியாகவே அமையப்பெற்றிருக்கிறது. அப்படி பாருங்க. கடல் அமுதே வெண்ணெய் கரும்பே, திருவெண்ணெய் நல்லூரை வெண்ணெய் என்று குறிப்பிடுகிறார். கடலில் தோன்றுகிற அமுதே, திருவெண்ணெய் நல்லூரில் இருக்கிற கரும்பே, என் கண்ணே உடல் அகத்து மூலத்து ஒடுங்க. நம்முடைய உடம்பில் 6வது இடமாக, மேலிருந்து எடுத்துகிட்ட கீழே 6வது இடமாக இருப்பது, அல்லது நம்முடைய இடங்கள் அவத்தை இடத்துல பார்க்கும்போது மூலாதாரம் என்கிற இடம், அங்கே போய் உயிரானது ஒடுங்குகிறது. அப்படி ஒடுங்குகிற இடத்துல இது மீண்டும் மேலேறி வருவது என்பது எவ்வாறு நடைபெறுகிறது? ஒடுங்குதல் மேலேறி வருது, இதை பற்றி ஆராய்ச்சி தான் எடுத்து. ஆங்கு உணர்த்த காண்பது தான் என்னை மருவி யாது என்று உரைக்க மண். இந்த மண் அப்படிங்கிற கொடுத்துருக்கிறாருங்க. இனி விரிந்த பொருள் காணலாம் ஆசிரியர் திருவாக்கிலேயே. இந்த பாடல் கடந்த 7ஆம் பாடலின் தொடர்ச்சியாய் அவத்தை பற்றியதோர் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறது. நம்ம 7வது பாட்டிலையும் அவத்தை, இதை ஒரே அவஸ்தையாக இருக்குதுயா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். நீங்கள் அந்த 7வது பாட்டில் 3 வகையான அவத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். உடம்போடு கூடிய நிலையில் 35,
25, 3, 2, 1 என்று கருவிகள் குறைந்து கொண்டே வருவதும் ஏறி வரும்போது ஒன்றொன்றாக கூடி வருவதும் இதற்குத்தான் கீழே இறங்கும்போது கீழாலவத்தை, மேலேறி வரும்போது மேலாலவத்தை என்று பெயர் அப்படின்னு படித்தோம். அடுத்து புருவ மத்தியிலேயே தங்கி இருக்கும் ஆன்மா. கீழே கருவிகளோடு கூடுவதும் பிரிதலும் ஆகிய எதுவுமே இல்லை, அந்த கூட்டம் எதுவும் இல்லை. அந்த புருவ மத்தியிலே இருந்து கொண்டு அது அந்த மத்தியாலவத்தை என்கின்ற அவத்தைக்கு ஆளாகி நிற்கும். இது சாக்கிரத்தில் சாக்கிரம் என்று சொல்லப்பெறுவது. அதன் பிறகு திருவருள் வயப்பட்டு நின்று நின்மல அவத்தை, அந்த நின்மல அவத்தையில் சிவ தத்துவங்கள் 5, அந்த 5ல் ஒன்றொன்றாக குறைந்துக்கிட்டே போவது. மொத்தம் 5மா செயல்படுமானால் அது நின்மல சாக்கிரம், 5ல் 1 குறைவது நின்மல சொப்பனம், அந்த 4ல் 1 நின்மல சுழுத்தி, 2ஆ இருந்ததுன்னா நின்மல துரியம், சிவதத்துவம் மட்டுமே இருக்கிறது நின்மல துரியாதீதம் என்றெல்லாம் அங்கேயே படித்தாச்சு. நீங்கள் திரும்ப திரும்ப ஐயா என்னமோ அவத்தை சொல்கிறீங்க தெரியல, 7வது பாட்டை சொல்லப்பட்டதை நீங்கள் ஒருவாறு திரும்ப திரும்ப படித்து படித்து வைத்து இந்த 3 வகையான அவத்தை, காரண அவத்தை, காரிய அவத்தை, காரணம் 3, காரியம் 5. காரணத்துக்கு 3 எது? அதாவது கேவலம், சகலம், சுத்தம், இதுதான் காரண அவத்தை 3. காரிய அவத்தை என்பது சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம், இந்த 5. அது அப்படியே தமிழில் சொன்னால் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் என்பதை படிச்சிருக்கிறோம். நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருந்தால் நம்ம இன்னும் அவத்தையிலே தான் இருக்கணும், இந்த பக்கம் தாண்டி வர முடியாது. எனவே அங்கே விரிவு இருக்கிறது, மீண்டும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். எனவே இங்கே என்ன எடுத்துக்கொள்ளப்படுகிறது? 7ஆம் பாடலில் மத்தியாலவத்தை ஆகிய, அங்கே படித்தது என்ன? புருவ மத்தியில் இருந்து கருவிகள் கூடுவதும் குறைவதுமாக இல்லாமல் ஒரே நிலையில் இருப்பது தான் மத்தியாலவத்தை ஆகிய சகல சாக்கிர அவத்தையில். சாக்கிர சாக்கிரம் ஆன்மாவால் அறியப்படுகிறது. ஆன்மா புருவ மத்தியில் இருக்கும்போது பார்க்கிறேன், கேட்கிறேன், நுகர்கிறேன், இதெல்லாம் நமக்கு தெரிகிறது. அதனால் சாக்கிர சாக்கிரத்தில் ஓரளவு அறியப்படுகிறது. ஏனைய அவத்தைகள் அறியப்படுதல் இல்லை. இங்கிருந்து கீழே இறங்கி போச்சுன்னா கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள், அதனால் ஒன்று அறியப்படுவதில்லை. அவை நிகழ்ந்தன என்பது எவ்வாறு அறியப்படும் என்னும் செய்திகள் ஆராயப்பட்டன. இது எங்கே? 7வது பாட்டில் ஆராயப்பட்டது. இந்த பாடலில் ஆன்மா கேவல சாக்கிரத்தில் ஒரு கருவியுமின்றி தான் மட்டுமாய் மூலாதாரத்தில் ஒடுங்கி கிடக்கிறது என்று சொல்கிறார்களே, அத்தகைய ஆன்மா எவ்வாறு மீண்டும் கேவல சாக்கிரத்துக்கும் சகல சாக்கிரத்துக்கும் வருகிறது? அங்கு கருவியாக நின்று உதவுவது எது என்னும் வினா எழுப்பப்படுகிறது. இப்போ என்ன சொல்றார்? இங்கே இருக்கக்கூடிய உயிர் ஒன்றொன்னா குறைஞ்சிக்கிட்டே போய் புருடன் என்ற வகையில் மூலாதாரத்தில் போய் தங்குகிறதுன்னு சொல்கிறீங்க. சரி, தங்கியாச்சு. அப்படி தங்கி இருக்கக்கூடிய அந்த உயிர் மீண்டும் மேலே ஏறி வருகிறதே, மீண்டும் புருவமத்திக்கு வருது. ஏன்? இந்த புருவமத்தி என்பது நீங்கள் மேலே ஏறி இறங்குற அவத்திக்கும் அதுதான் இடம், மத்தியால அவத்திக்கும் அதுதான் இடம். எனவே சகல சாக்கிரத்துக்கும் அதுதான் இடம், கேவல சாக்கிரத்துக்கு அதுதான் இடம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் 2க்கும் புருவமத்தி தான் இடமா இருப்பது. அதனால் இங்கே கேட்கிறார். எனவே இப்போ எந்த வகையில் இந்த உயிர் மேலே வருகிறது அதை சொல்ல, மீண்டும் கேவல சாக்கிரத்துக்கும் சகல சாத்துக்கும் வருகிறது. அங்கு கருவியாக நின்று உதவுவது எது என்னும் வினா எழுப்பப்படுது. ஆதலின் இது சகலத்து நிகழும் மேல்நோக்கு அவத்தை, கீழ்நோக்கு அவத்தைகளை பற்றிய ஆராய்ச்சியார். நாம் முன்ன 7வது பாட்டில் படித்தது மத்தியால் அவத்தை, சகல சாக்கிரம் என்கிற அவத்தை. இப்போ படிப்பது ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கக்கூடிய அவத்தை. அதனால் அவத்தைகளை பற்றி 7வது பாடலிலேயே பொதுவாக எழுதப்பட்டிருக்கு. பார்த்துங்க. ஆன்மா சகலத்து நிகழும் கேவல அவத்தைகள் 5ல் கேவல துரியாதீதம் என்னும் அவத்தை சொல்றார். அந்த அவத்தையில் மூலாதாரத்தில் ஒடுங்கி கிடக்கும். நாம் உறங்குகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் புருவமத்திலிருந்து கண்டத்துக்கு வந்து, நெஞ்சுக்கு வந்து, நாவிக்கு வந்து மூலாதாரத்தில் போய் தங்கிடும். இப்படி கிடக்கும்போது அப்படியே அசைவற்று, உடல் அசைவற்று கிடக்கும். உயிர் அப்படியே எந்த விதமான நினைப்புகளும் இல்லாமல் அது வாட்டு கிடக்கும். இதுதான் அதனுடைய நிலை. அப்படி இருக்கக்கூடிய நிலை சொல்றார். அங்கு கருவி ஒன்றும் இல்லை பொதுவாக கூறுவர். மூலாதாரத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்வது
பொதுவாக சொல்வது ஆழமாக சிந்திச்சிங்கன்னா அங்கே மூலத்தில் ஒன்று நுவலின் மூலத்தில் ஒன்று, அதாவது புருடன் என்ற ஒரு தத்துவம் உண்டுன்னு சொல்லுவோம். எனவே நுவலின் மூலத்தில் ஒன்று என்பது சிவஞான சித்தியார் 223. இங்கு ஒன்று என குறிப்பிடுவது புருடனை அப்படின்னு சொல்லிட்டார். என்ன ஒன்றில்லாதது அதீதம் என்பது சிவப்பிரகாசம் பாட்டு 60. இங்கு மூலாதாரத்தில் ஆன்மா ஆணவ மலமேயாய், தானும் மலம் வேறல்ல, ரெண்டு ஒன்றா இருப்பது, ஆணவ மலமேயாய் எண்ணுவதற்கு ஒரு கருவிகள் இன்றி நின்ற அவதரம் அதீதம் என இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் உரை எழுதினார். இப்போ மூலாதாரத்தில் உயிர் செயலற்று இருப்பது, நினைப்பற்று இருப்பது. ஏன்னா ஆன்மாவுக்குரிய மூன்று அங்கே என்னது? இச்சை, ஞானம், கிரியை. இந்த மூணுமே மலத்தின் சார்பு காரணமாக செயல்படாது ஒடுங்கி கிடப்பது. இதான் அந்த இடத்துல மூலாதாரத்தில் போய் உயிர் தங்கும்போது எந்த விதமான அறிவும் நிகழ்வதில்லை. அங்கே அறிவு மட்டும் இல்லை, செயலும் இல்லை. ஏன்? உடம்பு பிணம் போல கிடக்கு. பிணம் எப்படி அசைவற்று கிடக்கிறதோ அதுபோல் அந்த மூலாதாரத்தில் உயிர் தங்குகின்ற பொழுது நம் உடம்பில் எந்த விதமான உணர்வுகளும் வெளிப்படாமல் கிடக்கும். அப்போ அறிவு இல்லை, செயல் இல்லை. இச்சை இருக்குமா? அறிவு இருந்தால் தானே இச்சை இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ அங்கே போய் தங்கி கிடக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்படி கிடந்தது எப்படி மேலேறி வந்தது? இதுதான் இப்போ கேள்வி. சொல்றார், மூலாதாரத்தில் ஆன்மா புருடன் என கிடக்கிறது. ஆதலின் அது புருடனாக இருப்பதற்கு ஏதுவாகிய கலாதி பஞ்சகங்களும் மூலப்பிரகிருதியும் இவற்றை செலுத்தும் பிரேரக கருவிகள் சுத்த தத்துவங்கள் 5 ஆக 10 இந்த 5 சேர்ந்ததுக்குத்தான் புருடன் என்று பெயர். இப்போ காலம் 5, இந்த 5, அப்போ 5 சேர்ந்தால் அதுக்கு பேர் புருடன் என்று பெயர். சரி, இந்த 5 தத்துவங்களும் வித்யா தத்துவம் தான். இந்த வித்யா தத்துவத்தை செயல்படுத்துவது எது? மேலே இருக்கக்கூடிய சிவதத்துவம். அப்போ சிவதத்துவம் எத்தனை? 5 தத்துவம். இந்த தத்துவங்கள் காலம், நீதி, கலை, வித்தை, 5, இந்த 5 சேர்ந்தால் புருடன் என்று பெயர் பெறுகிறது. புருடன் 6வது தத்துவம் ஆகிறது. வித்யா தத்துவம் 7ல் இந்த 5 சேர்ந்ததுக்கு பெயர் புருடன் என்று பெயரும் பொழுது புருட தத்துவத்தை தனித்து எண்ணுகிறோம். ஆனால் அது தனித்த ஒரு பொருள் அல்ல, 5 சேர்ந்தது தான் புருடன். அதை நீங்கள் நல்லா நினைவு வைத்துக்கணும். இப்போ காலம் என்றால் அதுக்கு வரையறை சொல்லிடலாம், நீதி என்றால் இதுதான் நீதின்னு சொல்லலாம். அது மாதிரி புருடன் என்றால் என்ன? 5 சேர்ந்தது தான் புருடன், அவ்வளோதான். அப்போ இங்கே 6 தத்துவம் ஆயிற்று, மேலே இருக்கக்கூடிய தத்துவங்கள் 5 ஆயிற்று. எனவே 6, 5, 11 தத்துவம் என்பது பெறப்படும். ஆனால் நம்ம நூலில் என்ன சொல்லுவோம்? மூலாதாரத்தில் உயிர் தங்கும் பொழுது புருடன் என்ற ஒன்றை தவிர வேறொன்றும் இல்லை. அங்கே புருடன் என்ற ஒன்றை தவிர வேறொன்று இல்லைன்னு சொன்னால் என்ன கருத்து? புருடனுக்கு கீழே இருக்கிற எந்த தத்துவமும் இல்லை. கீழே புருட தத்துவத்துக்கு கீழே என்னென்ன இருக்கிறது? ஆன்ம தத்துவம் 24 இருக்கிறது. அந்த 4 அங்கே பயன்படாது, இருக்கும், தொழிற்படாது இருக்கும். அவ்வளோ. அந்த இடத்துல உயிர் மூலாதாரத்தில் போய் தங்கும் புருடனோடு மட்டும்தான் சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அதுக்கு என்ன? உடம்பாகிய மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற கருவி இருந்தாலும் அதனோடு தொடர்பின்றி இருப்பது. எனவே அந்த மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது காது கேட்காது, கண் பார்க்காது, மூக்கு நுகராது, வாய் சுவைக்காது, மெய் ஊற்றின்பத்தை அறியாது. இதாங்க அதனுடைய நிலை. அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதனால் என்ன எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு பார்க்கணும். எனவே புருடன் என்று சொன்னால் ஒன்றே ஒரு தத்துவம் என்று சொல்லுவோம். ஆனால் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா புருடன் என்பது மேலே இருக்கக்கூடிய 5, இங்கே இருக்கக்கூடிய 5 மொத்தம் 10, அதையும் சேர்த்தி ஆக 11 தத்துவம் தான் புருடன் அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும். அதான் சொல்கிறார், இங்கு ஆன்மாவுக்கு ஆழ்ந்த தூக்கம் காரணமாக இளைப்பு நீங்குதலும் தூக்கத்தின் சுகமாகிய அனுபவங்களும் உண்டு. ஆனால் அவ்வனுபவம் அதீதத்தில் தெரியாது, சாக்கிரத்துக்கு வந்த பின் தெரியும். இப்போ ரொம்ப எளிமையாக நீங்கள் உணரணும்னா, போய் உறங்குவதற்கு போகிறோம், அப்படியே கொஞ்சம் நேரத்தில் சில நினைவுகளோடு இருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நினைவுகளில் நம்ம யாரை பார்க்க நினைக்கிறோமோ, பேச நினைக்கிறோமோ, எங்கே அந்த இடத்துக்கு போன மாதிரியும் அவரை பார்க்குற மாதிரியும் பேசிக்கொண்டு இருப்பாது நினைத்து கொண்டே இருப்போம். அப்படியே நேரம் ஆக ஆக அப்படியே தூக்கத்துக்கு போயிடுவோம். அப்படியே தூக்கத்தில் போய் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவோம். அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு அடுத்து இருப்பது தான் இந்த மூலாதாரம் என்கிற இடம். இப்போ அங்கே போன பிறகு ஒன்றுமே தெரியாது.
நல்ல ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆச்சு, திருப்பி விழிப்பு ஏற்படுகிறது. எழுந்தோடனே சொல்லுவீங்க, ஆஹா இன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன் அப்படி. அப்போ உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் நன்றாக உறங்கி கொண்டிருக்கிறேன் என்று யாருமே கருத முடியாது. அங்கே அனுபவம் நிகழும், ஆனால் சொல்ல முடியாது. எழுந்த பிறகுதான் என்று நல்ல உறக்கம் இருந்தது அப்படின்னு சொல்ல, அதுதான் இங்கே சொல்லார். ஆனால் அனுபவம் அதீதத்தில் தெரியாது. நீங்கள் உறங்குகிறவனுக்கு நான் உறங்கி கொண்டிருக்கிறேன் என்கிற அனுபவம் நிகழுமானால் அவன் உறங்கவில்லை என்று பொருள். நான் படுத்துக்கொண்டே இருக்கிறேன், நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன், நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன்னு எவனா நினைச்சிட்டு இருந்தான்னா தூங்கலைன்னு அர்த்தம். தூங்குகிறேன் என்ற நினைப்பே இல்லாமல் இருப்பது தான் உறக்கம். எனவே உறக்கம் என்பது என்ன? கருவிகளுடைய செயல்பாடு விட்டு நீங்கி அந்த மூலாதாரத்தில் உயிர் போய் தங்குவது. நெஞ்சிலையும் உறக்கம் உண்டு, நாவியிலும் உறக்கம் உண்டு. இந்த 2 உறக்கத்தை விட மூலாதாரத்தில் போய் நிற்பது தான் ஆழ்ந்த நிலையில் இருப்பது. அது சொல்லுக்கு வராத ஒரு நிலையில் முழுமையான ஒரு ஓய்வில் கிடப்பதுங்க. அதான் சொல்ல, இதுக்கு பற்றிய குறிப்புகளை சிவஞான முனிவர் சிவஞான மாவாடியத்தில் 4ஆம் நூற்பாவின் 3ஆம் அதிகரணத்தில் 5 அவத்தை அப்படின்னு ஒரு குறிப்புக்கு ஒரு உரை கொடுத்திருக்கிறார் ஆசிரியர். அதை மேற்கோள் காட்டுகிறார் பாருங்க. பஞ்ச கஞ்சுகனாகிய புரண காலம் நியதி கலை வித்தை அராகம் 5ம் சேர்ந்ததுனால பஞ்ச கஞ்சுகன் என்று ஆன்மாவுக்கு ஒரு பேர். பஞ்ச கஞ்சுகனாகிய புருடன் மூலாதாரமாகிய அந்த புறத்தில் மூலப்பகுதியாகிய மனையாளை தழுவிக்கொண்டு பஞ்ச கிளேசத்துள் அவிச்சை மாத்திரத்தை விடையற்று நிற்கும் என்பது விடுத்துளி சுகமாய் துயின்றேன் என்பதனால் குறித்து உணரப்படுதலின் அங்கனம் தமோமயத்தின் மூழ்கி அதனுள் கிடத்தல் என்பதாம். நீண்ட தொடர். அது நீங்கள் நம்ம முன்னே படிச்சிட்டோம். அதெல்லாம் நம்ம அவத்தை பற்றி முன்பகுதியிலே பார்த்தோம். அரசன் உலா போவது போல அப்படி பார்த்தோம். மூலாதாரத்தில் அந்தப்புறத்தில் இருப்பது போல, அதுக்கப்புறம் நாபிக்கு வருகின்ற பொழுது பாதுகாவலன் உடன் வருவது போல, நெஞ்சுக்கு வரும்போது அமைச்சர் கூடுவது போல, கண்டத்துக்கு வரும்போது ஏனைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தளபதிகள் போன்றவர் என்பேராயம் போன்றவர் கூடுவது போல, புருவ மத்திக்கு வருதல் என்பது அரசன் உலா போவது போல என்று நாம் படிச்சிருக்கிறோம். அதையும் இந்த இடத்துல நினைவு வைத்து அதை தான் இங்கே ஆசிரியர் கொடுத்துருக்கிறார் பாருங்கள். எனவே கலாதி பஞ்சசுகனாகாத வழி சொல்ல, கலாதி பஞ்சசுகன் ஆகாத வழி ஆன்மா புருடனாதலும் அவிச்சியால் விடயத்திலும் ஏகதேசமாய் ஆண்டு கிடத்தலும் பெறப்படாமையின் ஆண்டு கலை முதலியவற்றின் தொழிற்பாடு அவிச்சை மாத்திரத்தை விடையதற்கு ஏற்ப சூக்குவமாய் நிகழும் எனவும் அதற்கு ஏற்ப செலுத்தும் கருவிகள் 5னுள் சிவதத்துவம் மிக்கு செலுத்த ஏனைய 4ம் சூக்குவமாய் செலுத்தும் எனவும் உணர்ந்து கொள்க என்பது சிவஞான மாவாடியத்தில் 4ஆம் நூற்பாவின் 3ஆம் அதிகரணத்தில் காண்க அப்படின்னு கொடுத்திருக்கிறார். அங்கே அந்த அதீதம் என்று வரும்பொழுது சிவதத்துவம் மட்டும் தொழில்பட்டு நிற்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சக்தி, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்தவித்தை, இந்த 4ம் ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலை என்பது தான் அங்கே சொல்லப்பெறுகிறது. கொஞ்சம் ஆழமான கருத்துங்க. எவ்வளோ உங்களால் வாங்கி கொள்ள முடியுமோ அவ்வளோதான் எடுத்துக்கொள்ள. எனவே மூலாதாரத்தில் புருடன் என்பது மட்டும் போய் தங்குகிறது. அந்த இடத்துல புருடன் என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த புருடன் என்பது ஏனைய 10 தத்துவங்கள் சேர்ந்து இதனோடு புருடனோடு சேர்த்து மொத்தம் 11 ஆகிறது. எனவே கருவிகள் அந்த இடத்துல 11 கருவிகளாக ஆன்மா 11 கருவியோடும் கூடியிருப்புதான் புருடன் என்ற நிலையில். அங்கு அறிதல் நிகழுமான்னு கேட்டால் எந்த விதமான அறிதலும் இல்லை, எந்த விதமான செயலும் இல்லை. பிறகு எப்போ அந்த செயல் நடக்கும், அறிவு எப்போ இருக்கும்? புருடன் மூலாதாரத்தை விட்டு உயிர் மெல்ல மெல்ல ஏறி வரணும். இங்கே வரும்போது பிராணவாயு சேரும், எங்கே நாபிக்கு வரும்போது அப்போ தான் மூச்சு காற்றோடு சம்பந்தப்படும். அப்போ மூச்சு காற்று உறங்கும் போது இயங்கி கொண்டு தான் இருக்குது. ஆனால் அதனுடைய தாக்கத்திலிருந்து உயிர் விடுபட்டு நிற்கும். உடம்பு இயங்கி கொண்டு தான் இருக்கும், அது ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் அதனுடைய சம்பந்தத்திலிருந்து நீங்கி நிற்கும். பிறகு இங்கே நாபிக்கு வரும்போது பிராணவாயுவோடு சேரும், இங்கே வரும்போது சித்தத்தோடு சேரும். இங்கே வந்தவுடனே ஏனைய அந்த 9 வகையான காற்றுகள் வந்து சேரும், நாடிகள் அவரோடு சேரும். இதெல்லாம் நம்ம விரிந்து பார்த்துருக்கோம், பார்த்துங்க. எனவே அதனால்
இந்த மாவாடிய பகுதியை ஆசிரியர் இங்கே மேற்கோள் காட்டுகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இவற்றை மனத்தில் கொண்டு இப்பாடலுக்கான உரை பார்த்தல் வேண்டும். நீங்கள் இந்த பாட்டுக்குள்ள நுழைவதற்கு முன் இதை நீங்கள் முதல்லையே நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் அறிவுறுத்துகிறார். இந்த பாடலில் கடலமுதே வெண்ணெய் கரும்பே என் கண்ணே என்பன விழி ஆசிரியரை மாணாக்கன் அழைக்கின்ற சொல். முதலில் இவ்விழிகளுக்கான பொருளை பார்க்கலாம். கடல் அமுதே, கடலை கடைந்து எடுத்த அமுதம் போல் இருப்பவரே என்று பொருள். கடல் அமுதே அப்படின்னு அர்த்தம், பார்க்கடலை கடைந்தார்கள், அமுதம் பெறப்பட்டது. அது மாதிரி கடலில் கடைந்து வருகிற அமுதமாக இருப்பவனே என்று குருநாதனை மாணாக்கன் சொல்லுகிறார். எனவே கடலை கடைந்து எடுத்த அமுதம் போல் இருப்பவரே. இங்கு கடல் என்பது உப்பு நீர் கடல் அன்று. நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ இந்த பார்க்கடல் வங்கக்கடல் அந்த கடல்லாம் இல்லை. என்ன கடல் அப்படின்னா இது உப்பு நீர் கடலும் அன்று, பார்க்கடலும் அன்று. பிறகு கடல் எது அப்படின்னா அருள் என்கின்ற கடல், அருட்கடல். எனவே கடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம உலகத்தில் பார்க்குறோம் பல்வேறு வகையான கடல். அது பௌதீக கடலாக இருப்பது. ஒரு பக்கம் அரபிக்கடல், ஒரு பக்கம் வங்காள விரிகுடா, இன்னொரு பக்கம் இந்து மகா சமுத்திரம், இன்னொரு பக்கம் பசிபிக் சமுத்திரம் என்று பல கடல் பார்க்கிறோம். இந்த கடல்கள் எல்லாம் பௌதீக கடல்கள். இன்னொன்று தேவ உலகத்தில் இருக்கக்கூடிய பார்க்கடல். எங்கள் நம்முடைய திருமால் உறங்குகின்ற இடமாக இருப்பது பார்க்கடல். அதில் கடையும் பொழுது வந்தது அமுது. எனவே பார்க்கடல், அந்த கடல் வேறு, இந்த கடல் வேறு. இந்த ரெண்டு கடலும் அல்ல இங்கே சொல்லப்பட்டது. இது அருள் என்கின்ற கடல். அதனால் அருட்கடலிலிருந்து வருகிற அமுது. அதான் சொல்றார், ஆன்மா அருளாகிய கடலில் நின்மல துரிய அவத்தையில் அடங்கி இருந்ததனால், சிவயோகத்தில் இருந்ததனால் விளைந்த சிவானந்தம் இங்கு அமுதம் எனப்பட்டது. இதாங்க நம்ம பார்க்கிறோம். அமுது நமக்கு தெரிந்த அமுது, வீட்டில் சமைச்சு கொடுக்குற அமுது தான் நமக்கு தெரியுது. நமக்கு இந்த சாப்பாட்டு அமுதத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நமக்கு பார்க்கடல் அமுதே தெரியல. அப்புறம் தானே அங்கே மேலே இருக்கக்கூடிய அமுது தெரிவது. எனவே நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாச்சு கொடுத்துருக்கிறார். நின்மல துரிய அவத்தையில் நான் என்கிற முனைப்பை விட்டுவிட்டால் திருவருள் வெளிப்படுகிறது. திருவருள் வெளிப்படுகிற பொழுது யகரம் வகரத்தில் போய் அழுந்துகின்ற பொழுது நாம் முன்ன படித்த நின்மல சொப்பனம், நின்மல சுழுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் என்கிற நின்மல அவத்தை ஏற்படும். அந்த அவத்தையில் எங்கே வருங்கிற பாருங்க, நின்மல அவத்தையில், அது நின்மல துரிய அவத்தையில் அடங்கி இருத்தலாம். சிவயோகத்தில் இருந்ததனால் விளைந்த சிவானந்தம் இங்கு அமுதம் எனப்பட்டது. அதுக்கப்புறம் தேவர்கள் உண்ட அமுதம் பார்க்கடலை கடந்ததனால் உண்டான அமுதம். அதனை உண்ட தேவர்கள் நரை திரை மூப்பியின்றி நெடுங்காலம் வாழ்வர். எனினும் அவருக்கும் மரணம் உண்டு, மறுபிறப்பும் உண்டு. நாம் இதே நிறைய பேருக்கு தெரியல. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், அமுதை சாப்பிட்டா சாகாமல் இருந்துருவாங்க அப்படின்னு புராணங்களை படித்து அப்படியே அதையே நம்ம மனதுக்குள்ளே அப்படியே வைத்திருக்கிறோம். நீங்கள் தேவர்கள் உண்ட அமுது மரணத்தை தரும். அப்போ அதுக்கு ஏன் அமுது அப்படின்னு ஏன் சொன்னாங்க? அந்த அமுது மனித வாழ்க்கையை விட நீண்ட காலம் உடையது. அவ்வளோதான். தேவர்களுடைய ஆயுட்காலம் மனித வாழ்க்கையை விட நீண்ட காலம் உடையது. அதனால் என்ன சொல்லிட்டாங்க, மரணம் இல்லைன்னு நினச்சி சொல்லிட்டாங்க. அப்படி மரணத்தை தராததல்ல அந்த அமுதம், அதுவும் மரணத்தை தரும், மறுபிறப்பை தரும். அதான் ஆசிரியர் தரார். எனவே பார்க்கடலை கடந்ததில் உண்டான அமுதம், அதனை உண்ட தேவர்கள் நரை இல்லாமல் இருப்பாங்க, திரை இல்லாமல் இருப்பாங்க, மூப்பின்றி இருப்பார்கள், ஒரே இளமை தோற்றத்தில் இருந்துருவாங்க. இதெல்லாம் உண்டு. ஆனால் நெடுங்காலம் வாழ்வர். எனினும் அவர்களுக்கு மரணம் உண்டு, மறுபிறப்பும் உண்டு. நல்வினையின் பயனாகிய அவர்கள் தேவ உலகத்தில் பிறந்து அமிர்தம் உண்டு தேவலோக சுபபோகங்களை அனுபவித்து வாழ்வார்கள். இங்கே மண்ணுலகத்தில் இருந்தபொழுது செய்த புண்ணியம், நாம் எப்போ பிறர் இன்பப்படுமாறு நாம் நம் செயலை செய்கிறோமோ அதெல்லாம் புண்ணியமாகிறது. பிறர் துன்பப்படுமாறு நாம் எந்த செயலை செய்தாலும் அது பாவமாகும். எனவே புண்ணிய பயனுக்கு தேவர் முதலான உலகத்தில் போய் நல்வினையின் காரணமாக அங்கே இருக்கிற சுகங்களை அனுபவிக்கலாம். தீமையை செய்கின்ற பொழுது தீவினை பயனாக நரகம் முதலான உலகங்களுக்கு சென்று அந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும். அதான் சொல்றார். எனவே அனுபவித்து வாழ்வார்கள். நல்வினையின் பயன் அனுபவத்தால் கழியும்.
ஆதலின் அவர்களுக்கு மீளவும் பிறத்தல் உண்டு. எனவே அவர்களுக்கு வழங்கும் அமரர் என்னும் பெயரும் அவர் உண்ணும் உணவுக்கு வழங்கும் அமிர்தம் என்னும் பெயரும் உபச்சாரமே, உண்மை அல்ல. அவங்களுக்கு செத்து போவாங்க, அந்த அமுதமும் ஒரு நாள் மரணத்தை தரும். அதான் சொல்றார், உண்மை என்று. அருட்கடல் விளைந்த சிவானந்தமாகிய அமிர்தம் உண்டார் எஞ்ஞான்றும் பிறத்தல் அன்றி நிலையான சிவானந்தத்தை பெற்று இன்புறுவர். ஆதலின் இவ் அருட்கடல் அமுதம் ஏனைய அமுதத்தினின் வேறு என்க. எனவே இங்கே குருநாதனை கடல் அமுதே என்று அழைத்துடனே நீங்கள் ஏதோ வங்கக்கடல் அரபிக்கடல் போல் நினைச்சிடாதீங்க, அல்லது பார்க்கடல் போல் நினைச்சிடாதீங்க. இந்த கடல் அருட்கடல் என்பதை தெளிவுபடுத்துகிறார். எனவே கடலில் தோன்றிய அமுது, ஏன்னா அமுதம் கடலில் தோன்றியது என்பது புராணத்தை படிச்சிருக்கிறோம். அது மாதிரி அருளாகிய கடலில் தோன்றுகிற அமுதே என்று இறைவனை அழைக்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது வெண்ணெய் கரும்பே. கரும்பு என்று இறைவனை சொல்லுகிறார். திருவெண்ணை நல்லூர் என்னும் தலமாகிய ஞான வயலில் விளைந்த ஞான கரும்பின் சுவையை தருபவரே. இங்கே கரும்பே என்ன, கரும்பின் சுவை. அது சொல்றார். திருவெண்ணை நல்லூர் என்னும் தலம் ஞானம் விளையும் வயலாக உருவகம் செய்யப்பட்டது. இந்த வரியில் என்ன பொருள் கேட்டால், திருவெண்ணை நல்லூர் என்பது ஞானம் விளைகின்ற பூமி என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் பொதுவாக ஆழமான நோக்கில் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைய நாம் வாழ்கிற உலகத்தில், இந்த உலக வரைபடத்தில் இந்தியா என்கிற நாடை தவிர மற்ற நாடுகள் இருக்கும் வேறுபாடு பார்த்தீங்கன்னா, நாம் வாழ்கிற இந்த மண், இந்த தேசம் புண்ணிய பூமி என்று சொல்லப்பெறுவது. உலக நாடுகளை நோக்க இந்திய திருநாடு. இந்தியாவுக்குள்ள நுழைவீர்களானால் தமிழகத்தை நோக்க மற்ற மாநிலங்களுக்கு இந்த ஞானத்தினுடைய செறிவு என்பது குறைவு என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நீங்கள் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா தான் உண்மை விளங்கும். இந்த மண்ணில் தோன்றிய அருளாளர்களைப் போல, எங்கள் தமிழகத்தில் தோன்றிய ஞானிகளைப் போல நீங்கள் இந்தியா முழுக்க தேடினாலும் பார்க்க முடியாது, உலகமெங்கும் தேடினாலும் பார்க்க முடியாது. நீங்கள் அந்த ஆழமான கருத்தை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே உலகத்தை நோக்க இந்திய திருநாடு புண்ணிய பூமி, இந்தியாவை நோக்க தமிழகம் புண்ணிய பூமியாக இருப்பது, அதுதான் நாம் பார்க்கிறோம். எனவே மாதவம் செய்த தென் திசை என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுவதன் காரணத்தை நீங்கள் விளங்கி கொள்ளலாம். எனக்கு கொஞ்சம் புரியலையா அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா, இறைவன் தானே வெளிப்பட்டிருக்கின்ற திருமேனி தாங்கி சிவலிங்க வடிவமாக எண்ணற்ற ஆலயத்தை தென் பகுதி தான் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகம்தான் அதை கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கி கோள்களுடைய அந்த 9 கோள்களும் வழிபாடு செய்து தன்னுடைய வேலையை செய்வதற்கான அதிகாரத்தை பெற்றிருப்பதும் அதற்குரிய தலங்களும் இந்த தமிழகத்தில் தான் இருக்கின்றன. 8 திசைக்குரிய தெய்வங்கள் இந்த தமிழகத்தில், அதுக்குரிய தெய்வங்களுக்குரிய ஆலயங்களும் வழிபாடு செய்ததும் இருக்கிறது. தேவர்கள், முனிவர்கள் என்று எத்துணை பெரிய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். பறவை, எலும்பு, எத்துணை உயிரினங்கள் வழிபாடு செய்திருக்கின்றன, முத்தி பெற்றிருக்கின்ற என்ற வரலாற்றை தமிழகத்தைப் போல பிற மாநிலத்திலோ பிற நாடுகளிலோ நீங்கள் காண இயலாது. எனவே இதை அப்படியே சுருங்கி வைத்து அதில் இங்கே ஆசிரியர் என்ன காட்டுகிறார், தமிழகம்னாவே ஞானம் விளைகின்ற பூமி தான், அதுவும் சந்தேகம் இல்லை. அது சொல்ற. இப்போ ஆசிரியர் வெண்ணெய்நல்லூரை சார்ந்தவர் என்பதனால மாணாக்கர் சொல்லுகிறார், திருவெண்ணெய்நல்லூர் என்கிற ஞானம் விளைகின்ற வயலில் இவர் கரும்பாக விளைந்திருக்கிறார். ஞான வயலில் தானே கரும்பு விளையும். எப்படி கடலில் அமுது வருகிறதோ அதுபோல் வயலில் விளைகின்ற கரும்பே என்று குறிப்பிடுகிறார். எனவே வெண்ணெய்நல்லூர் என்னும் தலம் ஞானம் விளையும் வயலாக உருவகம் செய்யப்பட்டது. அத்தலத்தில் எழுந்தருளியிருந்து தன்னை அடைந்தார்க்கு சகல கேவலங்களை நீக்கி, அவத்தையாகிய சகல அவத்தை, கேவல அவத்தைகளை நீக்கி ஞான அவத்தையை நிலைபெறச் செய்து சிவானந்தமாகிய பயனை அனுபவப்படுத்தலின் மெய்கண்ட தேவநாயனார் கரும்பு என உருவகம் செய்யப்பட்டார். இங்கே கரும்போ போல உருவகம் செய்யப்படுகிறார். ஞான அவத்தைகள் எனப்படும் நின்மல அவத்தை 10 முழம் உள்ள கரும்பாகவும் அதில் 7 கணுக்கள் இருப்பனவாகவும் உருவகம் செய்யப்படுதல், அதில் நின்மல அவத்தைகளின் தசகாரியம் எனப்படும் ஞான செயல்கள் 10னையும் அடைத்து காட்டுதல் ஆகிய செய்திகளை சீல திரு பேரூர் வேலப்பதேசிகர் அருளிய பஞ்சாக்கர பகருடை
என்ன நூலில் காணலாம். இது கொஞ்சம் விரிந்த பகுதிங்க. நீங்கள் இதை பற்றி விரிவு வேண்டும் என்று கருதுகிறவர்கள் நம்முடைய திருவாவூர் ஆதீனத்தின் பண்டார சாத்திரத்தில் ஒன்றாக இருப்பது பேரூர் வேலப்ப தேசிகர் அருளிய பஞ்சாக்கர பகருடை, அந்த நூலில் தான் இந்த அவத்தைகளை 10 நம்ம தசகாரியம் என்பது அது. அதே அவத்தைய 5 அவத்தையாக சொல்லுகிறோம். 7 முழம் அப்படி. ஆக இதை எடுத்து சொல்லும்போது எப்படி சுருக்கி காட்டு, 10 முழமாகிய கரும்பு அதில் 7 கணுக்கள் இருக்கின்றன. அந்த 7ல் இருக்கக்கூடிய அவத்தை 5 அவத்தைகளை சொல்லணும். இது நுட்பமான பகுதி, விரிவு அங்கே இருக்கிறது. ஆக நீங்கள் தசகாரியமாக வைத்து கொண்டாலும் சரி, அல்லது அவத்தை என்று வைத்து கொண்டாலும் இந்த ஞான நெறியில் நிற்பவர்களுக்குத்தான் அந்த அனுபவம் நிகழும். நாம் நிற்பதெல்லாம் ஊன நெறியில் நிற்கிறோம். இப்போ நமக்கு அனுபவம் என்பது என்ன? கண்ணில் கண்டு இன்பம் பெறுகிறோம், செவியில் கேட்டு இன்பம் பெறுகிறோம், நாவில் சுவைத்து இன்பம் இதெல்லாம் பௌதீக பொருள் தான், உலக பொருள் தான். மாற்றத்துக்குட்பட்ட பொருளைத்தான் இந்த கண் காண்கிறது, செவி கேட்கிறது, நான் சுவைக்கிறது. மாறாத பொருளை காணவோ அந்த மாறாத பொருளின் இன்பத்தை நுகரவோ நாம் இன்னும் பக்குவம் பெறாததுனால நாம் நுகர்கிற நுகர்ச்சிகள்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது என்பதை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நான் சொல்ல இதை என்னுடைய விரிவுகள் அதுக்குள்ளே பார்த்துக்குங்க. எனவே இங்கே பெருமானை வெண்ணெய் நல்லூர் தோன்றிய கரும்பு என்று சொல்வதில் ஆழமான கருத்து இருக்கிறது அப்படின்னு காட்டுகிறார், தொட்டு காட்டுகிறார். இதை பற்றிய பஞ்சாக்கர பகருடைக்கு நம் பேராசிரியர் ஒரு உரையை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூலும் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதை பார்க்கும்போது விரிவு படித்து கொள்ளுங்க. அடுத்து வர என் கண்ணே, ஆசிரியர் பார்த்து, என் கண்ணே அடியேனுடைய அறிவாகிய கண்ணுக்குள் கண்மணியாக இருந்து எனக்கு பொய் இது மெய் இது என காட்டி அருள்பவரே. இந்த கண் என்று சொல்லும் பொழுதே சைவ சித்தாந்தத்தில் அறிவைத்தான் குறிக்கும். நம்ம புறத்தே சொல்லும்போது உறுப்பாகிய கண், ஆனால் உண்மையிலேயே இந்த கண் என்பது வெறும் உறுப்பாகிய கண்ணை குறிப்பதல்ல, அறிவு என்ற ஒன்றை குறிப்பது. அதனால் என் கண்ணே, ஆன்மாவுக்கு கண்ணாக இருப்பது ஆன்ம ஞானம், ஆன்மாவுக்கு கண்ணாக இருப்பது ஆன்ம ஞானம். அந்த ஆன்ம ஞானத்துள் இருந்து அதனை செலுத்துவது மெய்ப்பொருளாகிய சிவம். அந்த ஆன்ம ஞானத்தில் இருந்து அந்த மெய்ப்பொருளை செலுத்துவது சிவம். சிவம் கண்ணாகவும் கண்மணியாகவும் கண்மணி பாவையாகவும் சிறப்பித்து கூறுவதை கண்ணே கண்ணிற் கருமணியே மணியாடு பாவாய் என வரும் திருத்தாண்டகத்தால் திருவாவடுதுறையில் அப்பர் சுவாமிகள் அருளிய அந்த நூலிலிருந்து காணலாம் என்பதையும் ஆசிரியர் மேற்கோள் காட்டுகிறார். எனவே இனி இதெல்லாம் ஆசிரியரை மாணாக்கன் அழைத்த விழி. கடலமுதே வெண்ணெய் கரும்பே என் கண்ணே என்று 3 வரியான நிலையில் பார்த்தோம். இனி பாட்டினுடைய பொருள் பார்க்கலாங்க. உடல் அகத்தே கடலமுதே வெண்ணெய் கரும்பே என் கண்ணே, முதல் வரி சொல்லிட்டார். இனி உடல் அகத்தே மூலத்து ஒடுங்க, இந்த உடம்புக்குள்ள மூலாதாரம் என்கிற இடத்துல உயிர் போய் ஒடுங்குதல். உடல் அகத்து அடியேனுக்கு இப்பிறவியில் கிடைத்த இந்த தேகத்து, அதாவது இந்த தத்துவ கூட்டம், இத்தத்துவ தேகத்தில் மூலத்து மூலாதாரம் என்னும் இடத்தில் இஃது ஆதாரங்கள் ஆறனுள் மிகவும் கீழே இருப்பது. நாபிக்கு கொப்புளுக்கு கீழ் 12 அங்குல எல்லையில் எருவாய்க்கும் கருவாய்க்கும் இடைப்பட்ட இடத்தில் உள்ளது என்பர். இது குண்டலினி என்னும் சக்திக்கு இடமாக இருப்பது. மூலாதாரத்தில் தான் குண்டலினி என்கிற சக்தியானது மேல் எழும்புவதற்கு அது அடித்தளமாக இருப்பது. எனவே மூலத்து என்பது மூலாதாரத்து என்பது பெறப்படுகிறது. ஒடுங்க, இங்கே உயிர் அப்படி மெல்ல மெல்ல கீழே இறங்கி போய் கருவிகளை விட்டு நீங்கி ஒடுங்கி கிடக்கிறது. அதனால் கேவல துரியாதீதம் என்னும் அவத்தீர்பட்டு உயிர்ப்பு ஒடுங்கி கிடக்கவும், எனவே அந்த எந்த விதமான செயலும் இல்லாமல் கிடப்பது. ஆங்கு மூலாதாரம் என்னும் இடத்தில். அப்போ 2வது வரை என்ன சொல்றாரு? உடல் அகத்தே ஒடுங்க ஆங்கு உணர்ந்த சடல கருவி யாது. இங்கே சொல்றாரு, கேவல துரியாதீத அவத்தையில் தூண்டி எழுப்பி அடியேனை மேலே கேவல சாக்கரம் என்னும் அவத்தைக்கு செலுத்த. அப்போ
இப்போ இங்கே சொல்கிறோம் மூலாதாரத்தில் போய் தங்கி விடுதுன்னு சொல்கிறீங்க, எந்த கருவியும் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ இங்கே கிடக்கக்கூடிய உயிர் எப்படி மேலே ஏறி வருகிறது? இதுதான் கேள்விங்க. கீழே மூலாதாரத்தில் தங்குகிற உயிரை மேலே எழுப்பி வருவது என்பது எப்படி நடைபெறுகிறது தான் கேள்வி. சொல்லார் உணர்த்துதல், அதாவது துயில் உணர்த்துதல், துயில் எழும்புதல் என்னும் பொருளில் வந்தது. கேவல துரியாதீதம் என்பது மூச்சு இயக்கமும் புலப்படாதபடி உறங்குகின்ற ஆழ்ந்த உறக்கம். நான் முன்னையே சொன்னோம் பார்த்தீங்களா, பிராணவாயு என்கிற வாயினுடைய தொடர்பையும் உயிர் விட்டு நிற்பது. அப்போ மூலாதாரத்தில் உயிர் தங்கி இருக்கும், மூச்சில் காற்று போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மூச்சு காற்றின் இயக்கத்தை அந்த உயிர் அறியாது. நீங்கள் ரொம்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த இயக்கத்தினுடைய தொடர்புகளையே அது விட்டு நிற்கும். ஆனால் முன்ன நான் சொன்னேன், இறந்து போன பிணம்போல் கிடக்கும் என்பது கருத்து. நீங்கள் மூலாதாரத்தில் இருப்பதும் இசிக்கோல்ட்டு இறந்து கிடப்பதும் ஒன்று தான். எப்படி செத்து போன பிணத்தில் அசைவு இருக்காதோ அதுபோல் ஆழ்ந்த உறக்கத்தை கடந்து உயிர் மூலாதாரத்தில் தங்கி கிடக்கும்போது அசைவற்று இருக்கும். இதான் அடிப்படை. அதை சொல்றார். எனவே கேவல துரியாதீதம் என்னும் மூச்சு இயக்கம் புலப்படாதபடி உறங்குகின்ற ஆழ்ந்த உறக்கம் ஆதலின் அந்நிலையிலிருந்து படிப்படியாக விழிப்பு நிலைக்கு, அதாவது கேவல சாக்கரத்து கொண்டு வருவதை உணர்த்துதல் என்னும் சொல்லால் கூறினார். அப்போ அந்த பாட்டினுடைய வரியில் பெருமானே இந்த உடல் அகத்தே மூலாதாரத்து ஒடுங்க, அதாவது மூலத்து ஒடுங்க அப்படி உணர்த்த காண்பது. அப்போ இந்த உணர்த்த என்பது என்ன? சடல கருவி யாது? இந்த உடம்பிலே இருந்து என்னை கீழுந்து மேலே கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கக்கூடியது எது? இதுதான் கேள்விங்க. சடல கருவி யாது? அத்தூள உடம்பில் உள்ள கருவி யாது? உடலம் என்பது உடம்பு, சட்டகம் என்றும் கூறப்படும். இந்த உடம்புக்கு இன்னொரு பேர் சட்டகம் என்று சொல்லும். எற்பு சட்டகம் என வருதல் காண்க. கட்புலனாகாத அருவப் பொருளை கட்புலனாக காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் உருவம் சட்டகம் எனப்படும். எனவே கட்புலனாகாத அறியப்படாத உயிர் அது நின்ற உடம்பான் அறியப்படுதலின் உடம்பு சடலம் எனப்படும். இந்த சொல் குறிக்கிறாருங்க, குறிப்பு தர. அதாவது சட்டகம் அப்படின்னு ஒரு சொல் பழந்தமிழ் சொல் வழக்கில் உண்டு. அந்த சொல்லு சட்டகம்னா என்ன அப்படின்னு கேட்டால், எற்பு சட்டம் என்று வருதல் காண்க. எது கண்ணுக்கு புலனாகவில்லையோ அந்த பொருளை நமக்கு காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிற உருவத்துக்கு சட்டகம் என்று பெயர். எனவே உயிர் என்பது புலனாகாது இருக்கிறது. அந்த உயிர் தங்கி நிற்கக்கூடியதாக இந்த உடம்பு இருப்பதனால, புலனாகாததை புலனாக காட்டுவதற்கு பயன்படுவதனால உடம்புக்கு சட்டகம் என்று பெயர் என்ற குறிப்பு தருகிறார். இவ்வினா உடம்பு என்னும் பொதுமை கருதி தூள உடம்பில் உள்ள கருவி யாது என வினவப்பட்டது போல் தெரிகிறது. தூள உடம்பில் உள்ள கருவிகள், அதாவது ஞானேந்திரிய கண்மேந்திரியங்கள், ஆன்மா கேவல சாக்கரத்திலிருந்து கேவல சொப்பனத்துக்கு இயங்குகின்ற பொழுதே நீங்கி விடுகின்றன. அதன் பின் நிகழும் கேவல சொப்பனம் முதலிய அவத்தைகளுக்கு தூள உடம்பில் உள்ள கருவிகள் காரணமாதல் இல்லை. சூக்கு உடம்பில் உள்ள அந்த கரணங்களே காரணம் என்று குறித்துட்டார். இப்போ நமக்கு இங்கிருந்து புருவ மத்தியிலிருந்து கண்டத்துக்கு போகும்போதே இந்த மெய்வாய் கண் மூக்குச்செவி 5 கழுண்டு போயிடும். அதுக்கப்புறம் கை காலு கருவாய் வருவாய் அந்த 10 கழுண்டு போயிடும். 10 கருவிகள் இல்லாமல், ஞானேந்திரியம் 5 இல்லை, கண்மேந்திரியம் 5 இல்லாமல் இங்கே வரும்போதே 35 கருவி தான் இருக்கும். இங்கே மூலாதாரத்துக்கு போகும்போது இந்த புறத்தே இருக்கக்கூடிய எந்த கருவியும் இல்லை. அகக்கருவிகளில் கூட அங்கே என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டால் புருடன் தான் இருக்கிறது. அதான் சொல்ல, கேவல துரியாதீத நிலையில் ஆன்மா அவத்தை உருவதற்கு கருவி ஒன்று எனவும் கருவியே இல்லை எனவும் கூறுவர். நோக்கிய துரியாதீதம் நுவலின் மூலத்தின் ஒன்றே. இங்கே ஒன்றே என்பது புருடன். எனவே இது சித்தியாரில் 223 என்ன ஒன்றில்லாதது அதீதம் என சிவப்பிரகாசம் 60வது பாடலும் சொல்லும் இடத்து மூலாதாரத்தில் ஆராயப்படும் துரியாதீத அவத்தை உறும்படி ஒரு கருவியுமா என்பது முன்னர் சுப்பிரமணிய தேசிகர் எழுதிய பதவுரையிலும் காணப்படும். இங்கு ஒன்று என்றது புருடன் என்னும் தத்துவத்தை மூலாதாரத்தில் ஆன்மா ஆணவ மலமேயாய் எண்ணுதற்கு ஒரு கருவியும் இன்றி நின்று உருவதாம் அதீதம் என்பது பின்னதற்கு இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் எழுதிய உரையிலும் காணப்படும். எனவே அந்த மூலாதாரத்தில் கிடக்கும் பொழுது கருவி எது? இதுதான் கேள்வி. இவர்
புருடன் என்பது ஆன்மா போகம் அனுபவிக்கும் தன்மையில் நிற்பதனை புருஷத்துவம் என்ற ஒரு தத்துவமாக கொள்ளவில்லை என தெரிகிறது. காஞ்சிபுரம் சாமிகள் புருடன் ஒருவன் உண்மை வேறு கருவி இன்மை என்று இச்சிவப்பிரகாசத்துக்கு உரை எழுதினார். இங்கனம் ஆதலின் மாணாக்கர் கேவல துரியாதீயத்தில் அடைந்த ஆன்மா அவ்வியக்த அவத்தையிலிருந்து மேலே எழும்புவதற்கு உரிய கருவி யாது என வினவினார். இதான் கேள்வி. ஆங்கு என்பது மூலாதாரம் என்கிற இடத்துல, ஆங்கு என்பதனை காண்பது தான் யாது என்பதனுடன் கூட்டி உணர்ந்து உரைத்து கொள்ளுதல் வேண்டும். மேலும் என்ன என்பதனை மருவி என்பதுடன் கூட்டி உணர்த்து கொள்ளுதல் வேண்டும். எனவே அந்த உரையை சொல்லும் பொழுது அதை சேர்த்திங்க. மருவி என்பதுடன் கூட்டி உரைத்து கொள்ள வேண்டும். இங்கனம் கூட்டினால் ஆங்கு காண்பது தான் யாது, ஆங்கு காண்பது தான் என்னை மருவி என்று 2 தொடர்கள் அமையும். இந்த சொல்ல ஆசி சொல்லியவாறு கொண்டு கூட்டி கொண்டீங்கன்னா முதல் வரி அமைப்பு எப்படி? ஆங்கு காண்பது தான் யாது. இரண்டாவது ஆங்கு காண்பது தான் என்னை, காண்பது யாது, காண்பது எண்ணெய். இதான் 2 வகையாக நிற்குதுங்க. 2க்கும் பொருள் செய்ய வேண்டும் என்பதை எடுத்துக்கொண்டு ஆசிரியர் நமக்கு விரிவு தருகிறார்கள். எனவே இந்த பாடலில் நாம் இதுகாரம் சிந்தித்த வகையில் மூலாதாரத்தில் கிடக்கின்ற பொழுது ஆன்மா தான் காண்பது யாது ஒரு கேள்வி. இன்னொன்று ஆங்கு காண்பது தான் என்னை மருவி என்பது தான் இந்த செய்யுள்ள தொக்கி நிற்கக்கூடிய வினாவாக இருக்க. இதற்கான விடை நமக்கு விரிந்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் நாம் இதனுடைய பகுதியை ஆசிரியர் விரிவாக கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் இப்பொழுது காண்பதை விட அடுத்த வகுப்பிலே விரிவாக சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் வருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.